போன தரம் நம்ம ஒரு 3 பாசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். திருப்பாவையில முதல்ல திருப்பாவை தனியன் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பாவை தனியன், அதுக்கப்புறம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள், அதுக்கப்புறம் வையத்து வாழ்வீர்கள், அதுக்கப்புறம் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இது 4வது பாசுரம் பார்க்க போறோம். 4வது பாசுரம் இது வந்து சாதாரணமா காம்போதி ராகத்துல இத பாடுவார். இந்த இந்த பாசுரத்தை ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுகார் தேரி ஒழி முதல்வன் உருவும் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்க முதத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய். இது 4வது பாசுரம். இதுல என்ன சொல்ற, மேக தேவதை பர்ஜன் என்று இருக்கார். மேக தேவதை, அந்த பர்ஜன் என ஆண்டாள் பிரார்த்திக்கிறாளாம். இதுல ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல், ஆழிமழை கண்ணாங்கிற சக்கரம் போல சுழன்று சுழன்று மழை பெய்யுமா, மழையை வருஷிக்குமா. யாருன்னா அதுக்கு அதிதேவன், அந்த மழைக்கு அதிதேவதையான பர்ஜன்யனே அப்படின்னு சொல்ற. ஆழிமழை கண்ணா அப்படின்னா சுழன்று சுழன்று மழையை வருஷிக்கும் மழையை வருஷிக்கும் அந்த மழைக்கு அதிதேவதையான பர்ஜன்யனே. ஒன்று நீ கைகரவேல், நீ கொஞ்சம் கூட வஞ்சனை செய்யாம இரு. கரவேல்னா வஞ்சனை செய்யறது. நீ ஒன்று நீ கைகரவேல், கொஞ்சம் கூட வஞ்சனை செய்யாமல் இருப்பாயாக. எதுக்கு எப்படி அது? ஆழியுள் புக்கும் உகுந்து உடுகார் தேரி. ஆழியுள்னா சமுத்திரத்துல, ஆழியுள் புக்குனா புகுந்து சமுத்திரத்துக்குள்ள உள்ள போனோமா. சமுத்திரத்துக்குள் புகுந்து ஆழியுள் புக்கு முகந்து உள்ள போய் தீர்த்தத்தை எடுத்துக்கணுமா. சமுத்திர தீர்த்தத்தை உள்ள ரொம்ப அடியில போய் ஜலத்தை முகந்து கொடுகார் தேரி எடுத்துக்கொண்டு, ஆறு தேரின்னா கர்ஜித்து வரணுமா. ஆழியுள் புக்கு புகந்து கொடுகார் தேரி, சமுத்திரத்தின் உள்ளே புகுந்து ஜலத்தை முகந்து எடுத்துட்டு வரபோது கர்ஜிச்சுண்டு வரணும். நீ பர்ஜன தேவத்தையை சொல்ற ஆண்டாள். ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து. இந்த ஊழி காலங்கள் தான் இருக்கே, அதாவது ஒரு யுக பிரளயம் ஏற்படுறதே. யுகமெல்லாம் பிரளயம் ஏற்பட்டு யுக பிரளயம் ஒவ்வொருத்தையும் அழிஞ்சு போறது பாருங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் யுக பிரளயம் யுக சந்திம்பா, அது அழிஞ்சு போறது. அந்த யுக சந்திகளுக்கெல்லாம் ஊழி காலத்துக்கெல்லாம் முதல்வன் ஊழி முதல்வன் பகவான். அந்த பகவானுடைய திருமேனியை போல நீயும் கருத்து இருக்கணும் அப்படிங்கிற பர்ஜன்ய தேவதைட்ட. ஏன் கருத்து இருக்கணும்னா, தீர்த்தத்தை ஜலத்தை கொண்டு வரா. சமுத்திரத்திலிருந்து புகுந்த பர்ஜன மேகங்கள் ஜலத்தை கொண்டு வரதுனால கருப்பா இருக்குமா. அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, நீ கருப்பா இருக்கணும். பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில். பாழியந்தோளுடை, தோல்னா எப்படி? பருத்த அழகான தோல். அந்த தோளை உடைய பத்மத்தை நாபியில் கொண்ட பத்மநாபன். நாபி கமலத்தில் பத்மம் இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்ட பகவானுடைய திருக்கரத்துல பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில், திருக்கரத்தில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. ஆழினா சக்கரம், ஆழிபோல் மின்னி சக்கராயுதம் போல பிரகாசிக்கணுமா. அப்படி கோடி சூரிய பிரகாசம் மாதிரி பிரகாசிக்கணும். ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. வலம்புரின்னா பாஞ்சஜன்யம், சங்கு இருக்க அவர் சுவாமி பெருமாளுடைய பகவானுடைய இடது திருக்கையில, அந்த மாதிரி பாஞ்சஜன்யம் போல நிறைய கர்ஜிக்கணும். சப்தம் அப்படி பெருசா வரணும். தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல். தாழாதினா தாமதிக்காமல். பகவான் சொல்றார், தாழாதே கொடுப்பான், தாமதமின்றி கொடுப்பானா பகவான். நாம இதான பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் தாழாதே கொடுப்பான். அதான் அந்த மாதிரி இங்க தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல், கொஞ்சம் கூட தாமதிக்காம. சாரங்கம்ங்கிற வில்லில இருந்து விடப்படும் பானங்கள் வருதே, அம்புகள் வருதே, அந்த மாதிரி சடன்னு லட்சக்கணக்கா கண்ணு இமயம் ஊடுறதுக்குள்ள சடசடன்னு நிறைய வரதே வானங்கள். அந்த மாதிரி வானத்தை வருஷிக்கிற மாதிரி வாழ உனையில் பெய்திடாய். நாங்கள்லாம் அந்த சந்தோஷத்தோட வாழணும். தீர்த்த சம்பிருத்தி இருக்கணும், நிறைய ஜலம் வேணும். நாங்க நோம்பு நூக்க போறோம், நோம்பு நூக்கிறதுக்கு எனக்கு தீர்த்தம் ஆடணும், எல்லாத்துக்கும் எனக்கு தீர்த்தம் வேணும். அதனால சந்தோஷத்தோட நாங்க வாழறதுக்கு உலகம் முழுக்க மழையை கொடுங்குறா. எங்களுக்கு மாத்திரம் கொடுக்காதே, உலகம் முழுக்க கொடுங்குறா. வாழ உலகிலில் பெய்திடாய். இதுக்கு மார்கழி நீராட மகிழ்ந்து.
மார்கழி நீராட்டம் பண்ணணும், நோன்பு பண்ணணும், அந்த நோன்பு செய்து நாங்க மகிழ்ச்சி அடையணும், பகவானுக்கு மகிழ்விக்கணும். அதுக்காக வாழவனையில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படிங்கிறார். முதல் 3 பாசனங்கள்ல நீராட போதுமினோ அப்படின்னா, கிருஷைகள் கேளீரோ அப்படின்னா, உத்தமன் பேர் பாடீரோ அப்படின்னா, இந்த பெண்கள் இதை கேட்டு பகவத் கைங்கரியம் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நோம்பு நுக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிருக்கா. தயாரான உடனே என்ன சொல்றதான், பர்ஜன்ய தேவதை உங்களுக்கு செய்வது யாதுன்னு கேட்கறதான் ஆண்டாள. பர்ஜன்ய தேவதை 3 பேர் எல்லாம் தயாரா இருக்கா. 3 பாசனம் ஆயிடுச்சு. எல்லாரும் நோம்பு நோக்கிறதுக்கு தாய்ச்சீர் சிறுமிகள் தயாரா இருக்கா. பர்ஜன்ய தேவதை கேட்கறதா ஆண்டாள, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இது பதில் சொல்ற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்படின்பா. நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி மழை வேணும், தீர்சா மாடணும். பர்ஜன்ய தேவதை இவளுடைய விரதத்தை பூர்த்தி செய்யணும். அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறானா. வைதிக கர்மாக்கள் செய்கிற போது அந்த கர்மாவை செய்யற கர்த்தா, அது 2 செய்யறதுக்கு சாதனங்கள் இருக்க, அதுக்கு வேண்டிய இந்த சாமக்கிரிய சாதனங்கள், அந்த 3லயும் குறை ஏற்படும். எதுலயா உங்களுக்கு குறை ஏற்பட்டுடும். அந்த கர்மா செய்யறதுல குறை வந்துடும், அந்த கர்த்தா ஏதாவது ஒரு குறை வந்துடும். சரியா தீர்த்தா மட்டும் இருக்க மாட்டான், சரியா சந்தியாவந்தனம் மட்டும் இருக்க மாட்டான், கர்த்தாவில் பணம் குறை வந்துடும். சாதனம் சாமக்கிரியைகள்ல ஏதாவது குறை வந்துடும், நின்று போயிடும். வந்து இப்ப எல்லாம் வாங்கி வச்சிருப்பா, திடீர்னு நமக்கு கைக்கு கிடைக்காது. இந்த மாதிரி குறை ஏற்படும். இந்த மாதிரி குறையெல்லாம் போவதற்காக சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமி அப்படி சொல்வா. இந்த ஹோமம் எல்லாம் முடிகிற போது கடைசியில கொஞ்சம் நெய்யை எடுத்து ஆஜ்யத்தை எடுத்து ஹோமத்துல ஆகுதியா சேர்ப்பா. என்ன சொல்வான்னா, அப்போ சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமி அப்படின்னு ஹோமம் பண்ணுவா. அதை நினைச்சு ஆண்டாள் இந்த இடத்துல இந்த நோம்பு நூக்கத்துல குறை ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாம மழைய பொழியணுமே, பர்ஜன்ய தேவதை மழையை பொழிவாயாக அப்படிங்கிறாளாம். ஆழியுள் புக்கு, நீ குளத்துல போய் குளத்துக்கு போகக்கூடாது, குட்டைக்கு போகக்கூடாது, ஏரிக்கெல்லாம் போகக்கூடாது. இவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு சமுத்திரத்திலிருந்து கொண்டு வரணும் தீர்த்தத்தை அப்படிங்கிறலாம். சமுத்திரம்னா எப்படி, நடு சமுத்திரத்துல போய் புக்கு அப்படிங்கிறா, உள்ளே புகுந்து அப்படிங்கிறா. நீரை எடுத்துட்டு வரணும். மேல வரும்போது நீ கர்ஜிக்கணும். இந்த கர்ஜனையை கேட்டதும் நாங்கள்லாம் என்ன செய்வோம், ஓ பர்ஜன்ய தேவதை தீர்த்தத்தை கொண்டு வரா அப்படின்னு நாங்க தெரிஞ்சு சந்தோஷப்படுவோம். வரபோது என்ன செய்யணும், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் கர்ஜிக்கணும். ஊழி முதவன் ஒருவன் போல் மெய் கருத்திருக்கணும். யுக பிரளயம் எல்லாம் முடிஞ்சு பகவான் திரும்பவும் சிருஷ்டிய ஆரம்பிக்கிற போது அவனுடைய தயங்கிற குணம் ரொம்ப நிறைய இருக்குமா. தயங்கிற குணம் இருக்கிறதுனால பகவானுடைய திருமேனி கருத்து இருக்குமா. இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது, வேதங்கள் புராணங்கள் விஷ்ணு புராணத்துல இது மாதிரிலாம் வருது சொல்றதான். அதனால மெய் கருத்துங்கிறது இவ்வளவு விவரம் சொல்வா. ஆழிமழை கண்ணா, இன்னொன்னு ஆழிமழை கண்ணான கிருஷ்ணனையே பிரார்த்திக்கிறான்னு சொல்லுவா. ஆழிமழை கண்ணானால கிருஷ்ணனையே பிரார்த்திக்கிறார். இதுக்கு ஒரு ஐதீகம் சொல்வா. அதாவது வியாக்கியானங்கள்ல இதெல்லாம் பலவித வியாக்கியானங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாக்கியானங்கள். திருக்குடந்தாண்டவன், இவர் சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி, சேவா சுவாமி, அந்த மாதிரி நிறைய, தூப்புல் லட்சுமி நரசிம்மன் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதுக்கு ஆழிமழை கண்ணான உடனே கருப்பா ஒரு தேவதை தான். ஆண்டாள் தேவதானங்களோட பேச மாட்டாளே, அவதான் பிரபண்ணராச்ச ஒரு வைதிகருடைய பொன்னாச்சேவோ தேவதானங்களோட பேச மாட்டாரேன்னு ஒருத்தர் கேட்டாராம். யார கேட்டாருன்னா பராசர பட்டரை கேட்டார் ஒருத்தர். அதாவது பட்டர் காலம் இது. பராசர பட்டரை ஒருத்தர் கேட்டாராம், ஒரு பரமகாந்தி பகவானை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வேற இடத்தையும் பார்க்க மாட்டான். அவரிடம் ஒருத்தர் போய் ரிஷப வாகனத்தில் சிவன் எதிரே வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாராம். அந்த பரமகாந்தி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ரிஷப வாகனத்தில் சிவன் எதிரே வந்தால் என்ன செய்வேன். அதுக்கு அந்த பரமகாந்தி சொன்னாராம், நீர் கேட்கிற கேள்வியே சரியில்லையே அப்படின்னாராம். சரி எப்படிதான் கேள்வி கேட்கணும் அது சொல்லுமே அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம் பரமகாந்தி, சிவன் மாத்திரமல்ல தேவதாந்தரங்கள் உமக்கு முன்பாக வந்தால் அவைகள் என்ன செய்யும்.
உமக்கு எதிர சிவன் மாத்திரமில்ல தேவதாதனங்கள்லாம் எதிர வாகனத்துல வரணும்னா அவன் உங்களை பார்த்து உன்னை பார்த்த உடனே உம்மை பார்த்த உடனே அவைகள் என்ன செய்யும் கேட்டுருவான கேள்வி அப்படி சொன்னாராம். சரி அப்படியே இருக்கட்டும் அந்த கேள்வி, இதுக்காவது பதில் சொல்லுமேன்னு கேட்டாராம் அவர். உடனே அந்த பரமஹம்சர் சொன்னாராம், பகவத் பக்தர்களை எதிரே கண்டால் அசுரர்கள் பயந்து ஓடுவார்கள், தேவதைகள் பகவத் பக்தரை கைகூப்பி தொழுவார்கள் என்றாராம். இத பட்டர் பதிலா சொன்னாராம், இந்த கருப்பு நிறைய தேவதை தோன்றியது அப்படின்னு உடனே இதுக்கு இந்த மாதிரி ஒரு சமத்காரமா பதில் சொன்னாராம் பட்டர். இது வியாக்கியானத்துல வருது. ஆண்டாளுக்கு எல்லாமே பகவான் தான் அப்படின்னு பட்டர் சொன்னாராம். கருமை நிறத்துக்கு, மின்னலுக்கு, இடிக்கு, மழை எல்லாவற்றுக்கும் உதாரணம் பகவான் ஆண்டாளுக்கு அப்படின்னாராம் அவர். அதனால ஆழிமழை கண்ணான எல்லாரையுமே பகவானையே கண்ணனையே அவன் கூப்பிடுறான்னு சொல்லுவார். அப்புறம் நெல் பயிர் நெல் பயிர் நல்லா முத்தி இருக்குமோ இல்லையோ, நெல் பயிர் முத்தி அதாவது கருத்தரிக்கிற போது அது கருப்பா தான் இருக்கும். பகவானுடைய திருவுதரத்துல அதாவது வயத்துல பிரளய கால சமயத்துல ஜீவாத்மாக்கள் சகல லோகங்கள் இதெல்லாத்தையும் பகவான் தன்னுடைய வயத்தில் வச்சு காப்பாத்துறான். அதனால அவனுடைய மேனி கருத்து திருமேனி. பகவான் மேகத்துக்கு ஒப்பானவன். பகவான் தன் பிராட்டியிடம் கூட இருக்க எப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. பகவான் மேகத்துக்கு ஒப்பானவன்னாக்க பகவான் பிராட்டியோட கூட இருக்காளாம். எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்றானா பகவான். வைகுண்டன் வச்சுங்களேன் வர சொல்றார். அப்போ பிரம்மா அன்னபட்சியின் மீது அமர்ந்து சபைக்குள் வந்தாராம். அன்னபட்சியோட பிரம்மா சபைக்குள்ள வரார். அப்போ அந்த கருத்தை பகவானுடைய திருமேனியை பார்த்தோம்னா அன்னபட்சி பார்த்து விட்டு கருத்து பகவானுடைய திருமையை பார்த்து விட்டு அது மேகம் நினைச்சுட்டு பிரம்மாவை கீழே தொட்டிட்டு போயிட்டான், பறந்து போயிட்டான் அன்னபட்சி. பின்னாடியே முருகன் வந்தாராம். மயில் மீது அமர்ந்து முருகன் உள்ள வந்தார். மயில் பகவானுடைய திருமேனியை பார்த்து கருத்து திருமையை பார்த்தது அடியில பக்கத்துல ஓடி வந்துதான். ஏன்னா மேகம் அப்படின்னு நினைச்சுட்டான். மேகம்னா அது மயிலுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையோ, அதனால அருகில் ஓடி வந்தது. அந்த சமயத்துல பிரம்மா மயில் வீதியே ஏறி அமர்ந்து உள்ள வந்தார். இத பார்த்தா மகாலட்சுமி பிரம்மாவுக்கு 4 சிரசு, ஆறுமுகனுக்கு 6 சிரசு. இத பார்த்து விட்டு மகாலட்சுமி என்ன செஞ்சாலாம், அவளுக்கு உடனே ராவணன் ஞாபகம் வந்துருத்தான். ராவணன் தான் வரானுன்னு பயந்துட்டு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லாம் நினைவு பகவானை வேகமாக அணைக்க கொண்டாளாம். இப்படி ஒரு கவி சமத்காரமா இதை சொல்ற. அதாவது பகவானுடைய திருமேனி கருப்பா இருக்குங்கிறதுக்கு இவ்வளவு சமத்காரமான வியாக்கியானங்களும் பண்ற. இதுதான் இதனுடைய அர்த்தங்கள், வியாக்கியானத்தில் அர்த்தங்கள். இதுக்கு உட்பொருள் ஆழிமழை கண்ணா உடனே கைகறிவேங்கிறதுக்கு சுவாபதேசம் உட்பொருள் என்னன்னாக்க, ஆழிமழை கண்ணாக உடனே கைகரவேல் எல்லா இடங்களிலையும் ஞானத்தை பொழிபவர்கள், பகவானை எப்போதும் ஸ்மரிச்சுருக்கிறவா. அதனால கண்கள்ல ஆனந்தம் பாஷ்பம், அவளுக்கு சந்தோஷம், எப்ப பார்த்தாலும் கண்ல ஆனந்த பாஷ்பமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே ஆழிமழை கண்ணானாக்க எல்லா இடங்களிலும் ஞானத்தை பொழிஞ்சுட்டு பகவானை எப்படியும் ஸ்மரிச்சுட்டு கண்களில் ஆனந்த பாஷ்பம் பொங்கு இருக்கும் ஆச்சாரியர்களே அப்படிங்கிற அர்த்தம். ஒன்றினே கைகரவேல் உபதேசிக்கக்கூடிய ரகசிய அர்த்தங்களில் எதையும் மறைக்காமல் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆழிமழை கண்ணா ஒன்றினே கைகரவேல் ஆச்சாரியர்களே எங்களுக்கு ரகசிய அர்த்தங்களை எந்தையும் மறைக்காம எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சுவாபதேசத்துக்கு. ஆழியுள் புக்கு முகந்து கொடுகார் தேரி உபனிஷத்துங்கிற பார்க்கடல்ல பூந்து அதுல இருந்து உள்ள அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சிம்மம் போல கர்ஜித்து எல்லா இடத்துக்கும் போய் ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து கிருபை தயை உள்ள பகவானை போலவும் கருத்த திருமேனியுடைய பகவானை போலவும் இவாளும் இருக்கலாம். ஏன்னா இவாளும் கருத்து திருமேனியாம் ஆச்சாரியர்கள். பகவானை அதாவது கிருபை தயை உள்ள பகவான் கருத்த திருமேனி இவாளுக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் பகவானை பார்த்தாலும் இவாளும் கருப்பா இருக்காளாம். ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து பாழியன் தோழடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம் புரிபோல் நின்றதென்று ஞானத்தால் பிரகாசிக்கும் ஆச்சாரியர்களே, நீங்கள் உங்கள் ஞான உபதேசங்களால் கர்ஜித்து உபதேசம் செய்யாவிட்டால் தீங்கு நேரிடும் என்று எண்ணி தாழாதே சாரங்கு முதத்த சரமடை போல் வாழ உரையில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து வானங்கள் வர்ஷிப்பது போல
ஞானத்தை நீங்க பொழியணும், உலக மக்கள் சந்தோஷத்துடன் நீங்க அனுக்கிரகம் பண்ணணும். நாங்கள் மார்கசீர்ஷம்னா தரைசிறந்த வழி, மார்கசீர்ஷம் அப்படின்னா தரைசிறந்த வழின்னு அர்த்தம். இந்த மார்கசீர்ஷ மாசம், இது மார்கழி மாசம். அதனால இதெல்லாம் சொன்னா இந்த சிறப்பான மாசத்துல நாங்க பிரபத்தி பண்ணிப்போம், பிரபத்தியில் இழிவோம் அப்படி மாதிரி இதுக்கு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பாசுரத்துல ஆச்சாரிகள் என்ன சொல்றா, வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னா இந்த பாசுரத்துல ஆச்சாரியால கருத்து மேகங்கள் அப்படிங்கிற மேகங்கள் கடலுக்குள்ள பூந்து உப்பு ஜலத்தை நல்ல மதுரமான ஜலமா மாத்துறது, அது மழையா கொடுக்கறது. ஆச்சாரியாளும் அப்படித்தான். உபனிஷத்து, ஸ்மிருதி, புராணம் இதெல்லாம் மாதிரி பார்க்கடல்ல உள்ள பூந்து அதுல இருந்து விஷயத்தை எடுத்து நமக்கு உபயோகமாகும் தத்துவங்களை மாத்திரம் சொல்ற, எல்லாத்தையும் சொல்றது இல்ல. அவாளுக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய ஞானத்துக்கு புத்திக்கு தகுந்த மாதிரி, அறிவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்வான ஆச்சாரியாலாம். வேண்டியது மாத்திரம் சொல்வா. இத சுவாமி தேசிகன் என்ன சொல்வார், பராங்குச பரகாலாதி ரூபத்தாலே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபய ஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரமான அம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே சங்கிரகித்து காட்டியும். ஆழ்வார்களை பத்தி சொல்ற போது சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சொல்றார், பகவான் பராங்குச பரகாதி ரூபத்தாலே அபிநவ தசாதமான வரார். மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி அதை ஜலத்தை கொடுக்குற மாதிரி வேதார்த்தங்கள்ல இருந்து எடுத்து இவ ஆழ்வார்கள் கொடுக்குறா அப்படி மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதுல அது ஒரு வியாக்கியானத்துல இது ஒரு இடத்துல சொல்வாயுத இந்த மாதிரி. அப்புறம் மேகங்கள் மழையை பொழியிற போது மேகங்கள் எது எதிர்பார்க்கறது இல்லை. மேகங்கள் நம்மகிட்ட இருந்து பிரதிபலன் எதிர்பார்க்கிறதோ கிடையாது மேகங்கள். அதே மாதிரி ஆச்சாரியாலும் அப்படிதான், நம்மகிட்ட இருந்து பிரதிபலன் எதிர்பார்க்கறது கிடையாது. மேகங்கள் மழையை பொழியலன்னு வச்சுக்கோ, பல தீங்குகள் வரும். அதே மாதிரி ஆச்சாரிகள் சரியா உபதேசம் பண்ணாவிட்டா அதர்மங்கள் தலை தூக்கும், துக்கம் வரும் ஜனங்களுக்கு. அதனால மழை பொழியா விட்டால் மாதிரி மேகங்கள் ஆகும். மேகங்கள் ஒரே இடத்துல பெய்யறதானே இல்ல, அங்கங்க போய் மழை பெய்யுறது. அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் கிராமமாக சென்று உபதேசிக்கின்றனர். அப்புறம் மேகத்தில் நீர் இருக்கிற மாதிரி ஆச்சாரியர்களிடத்துல பகவத் அனுபவ ஆனந்த பாஷ்பம் இருக்கான். அப்புறம் மேகங்கள் எல்லாரும் சுபிஷ்டமாக இருக்க மழை பெய்யுறது. அந்த மாதிரி ஆச்சாரியால் என்ன சொல்வா, எல்லாரும் பகவானுடைய கிருபைக்கு இலக்காக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவளுடைய உபதேசம் இருக்கும். மேகங்கள் மின்னினாக்க ஆச்சாரியர்களுடைய ஞானம் மின்ன மாதிரி அர்த்தம். மேகங்கள் கர்ஜித்தாக்க ஆச்சாரியர்களுடைய அவருடைய சொன்னவைகளை நிரூபிக்கிறதுக்காக அவ கர்ஜிக்கிறா. தன்னுடைய நியாயம் தர்மசாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி தன்னுடைய அந்த அவ சொல்ற அந்த உண்மை பொருளை வாக்குகளை ஸ்திரப்படுத்துவதற்காக கர்ஜிப்பார்கள். மேகங்கள் கர்ஜிக்கிற மாதிரி, மேகங்கள் சரமாக மழையை வருஷிக்கிற மாதிரி ஆச்சாரியால் தன்னுடைய உபதேசங்களை தங்கு தடையின்றி சொல்வார்கள். இன்னொன்று சொல்வா, நம்மாழ்வார் மேகம் அது பகவானாகிய சமுத்திரத்துல இறங்கி பகவான் இருக்கிற தயங்கிற நீரை எடுத்து நாதமுனிங்கிற மலையில் வருஷித்தது. உய்யக்கொண்டார் என்கிற புண்டரீகாட்சர் மணக்கால் நம்பி ராமவிஸ்வ என்கிற அருவிகளாக ஆக்கி ஆளவந்தார் என்கிற ஆற்றை சேர்த்தார். யாரு கொண்டு சேர்த்தத? நாதமுனிகள் உய்யக்கொண்டார் அப்படிங்கிற புண்டரீகாட்சர் மணக்கால் நம்பி ராமபிஸ்வரங்கிறது மாதிரி சேர்த்து ஆளவந்தாருடைய ஆற்றில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த ஆளவந்தாருங்கிற ஆற்றின் நீர் என்னாச்சு, பெரிய நம்பி என்கிற வாய்க்கால் வழியாக ராமானுஜர் என்கிற ஏரியில் நிரம்பியது. ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தி 74 மதகுகள் வழியாக இந்த ஞான தீர்க்கத்தை பிராணிகளாகிய பயிரில் பாய்ச்சி வளம் குவிக்க செய்கிறார் அப்படின்னு இவ்வளவு வியாக்கியானம் சொல்வா, லாபதேசத்தை சொல்வா. இத பகவான் நம்மை சுற்றி பரவி இருந்தாலும் பகவான் நம்ம சுற்றி இருக்கார், எங்கேயும் இருக்கார், அவர் இல்லாத இடமே இல்ல. சர்வ வியாபி அப்படிங்கிற பகவான அவர் பல அவதாரங்கள் எடுத்து உபதேசித்தாலும் அது எல்லாமே ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம உபதேசிக்கப்பட்டாதான் ஞான செல்வம் நமக்கு கிடைக்கும். அந்த ஞான செல்வம் அதுக்கு மேல நம்ம மோட்சத்தை அடையலாம். பாலுக்குள்ள நெய் இருந்தா கூட
அது பக்குவமா காய்ச்சணும். அதை இளம் சூடாக்கி அதுல சிறிது மோரை சேர்க்கணும், தயிராக்கணும். அதை அப்புறம் கடையணும், அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயை எடுத்து பக்குவமா காய்ச்சினாதான் நெய் கிடைக்கிறது. அத போல பகவானுடைய தயை கிருபை இதெல்லாம் எங்கு பார்த்தாலும் இருந்தாலும் அவைகளை எடுத்து ஜனங்களுடைய மனசை பக்குவப்படுத்தி ஜனங்களுடைய குணங்கள் இருக்க தாமச ராஜச குணங்கள் இது எல்லாத்தையும் சத்துவ குணத்துக்கு உயர்த்தி, எப்படி தாமச குணங்கள்லாம் போகணும், ராஜச குணங்கள்லாம் போகணும், சத்துவ குணத்துக்கு உயர்த்தி அதுக்கப்புறம் பகவானுடைய கல்யாண குணங்களை கதைகள் புராணங்கள் வழியா சொல்லி அப்புறம் உபனிஷத்து சொல்லி அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம் துவயம் தர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி அந்த ஜீவாத்மாக்களை பரமனர்களாக ஆக்கி பகவானுடைய திருவடியை அடையும்படி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம். சிஷ்யன் ஆச்சாரியனை துதித்து பிரார்த்திப்பதும் ஆச்சாரியன் கிருபையால் பகவானை அடைய முடியும் என்பதையும் இந்த பாசுரம் சொல்கிறது. இந்த பாசுரம் என்ன சொல்றது? சிஷ்யன் ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறது, ஆச்சாரியன் கிருபையால் தான் பகவானை அடைய முடியும் என்பதையும் இந்த பாசுரம் சொல்றது. இந்த பாசுரம் திருவனந்தபுரம் திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. திருவனந்தபுரம் திவ்ய தேசம் ஸ்ரீ ஹரிலட்சுமி நாயகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப பரபிரமணே நமஹா. இந்த பாசுரம் 4வது பாசுரம். இதோட சுருக்கமா நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்தது 5வது பாசுரம். இது தோடி ராகத்துல இத பாடுவா. இத மாயனை மண்ணு வடமுதை மைந்தனை தூய விருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்திலில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீனில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். நோன்பு விரதம் தொடங்கணும். அதுக்கு விக்னம் எதுவும் இருக்கக்கூடாது, இளைஞர் இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறா இந்த பாசுரத்துல பகவானையே பிரார்த்திக்கிறாருக்கு. விக்னம் இல்லாம இருக்கணும், இந்த விரதம் இடையூறு இல்லாம நிறைவேறணுங்கிறதுக்காக பகவானையே பிரார்த்திக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற அளவுலயோ அந்த மாதிரி பகவானை பிரார்த்திக்கிறாளாம் இந்த பாசுரத்துல. மாயனை மண்ணு வடமுதை மைந்தனை, மாயன் அவன், மாயனை ஒரே வார்த்தையில சொல்ற மாயனை. ஆண்டாள் பலவித அர்த்தங்களை மனசுல வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு மாயனைன்னு ஒரு வார்த்தை சொல்ற. மாயனை ஆச்சரியமான மாய செயல்களை செய்கின்றவன் அவன். மண்ணு வடமதுரை மைந்தன், எப்போதும் பகவத் சம்பந்தம் பெற்று அது நிலைத்து இருக்கிற வடக்கே இருக்கிற மதுரை நாட்டுக்கு மதுரை நகருக்கு தலைவன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரைக்கு அவன் தலைவன். அந்த வடமதுரை நகரத்தினுடைய குமாரன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. பரிசுத்தமானது தூய பெருநீர், பரிசுத்தமானது. எப்பவும் பெருநீர், எப்ப பார்த்தாலும் ரொம்ப இருக்கு, ஜலம் வத்துறதே கிடையாது, எப்போதும் நிரம்பி இருக்கு. இது யமுனை. யமுனை, இந்த யமுனை நதிகளை நதிக்கரை செல்வன் இவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை, இந்த யமுனை நதிக்கரையின் செல்வன். செல்வனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை, இந்த ஆட்சியர் குலத்துக்கெல்லாம் இவன் தான் அழகிய விளக்கு கிருஷ்ணன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயான யசோதை மணி வயிறு வாய்த்தவள் என்று புகழ் பெயரச் செய்தவன். இந்த குழந்தையால தாய்க்கு பெருமை. மணி வயிறு வாய்த்தவள் யசோதை அப்படின்னு புகழ கொண்டு கொடுக்கிறான் தாயாருக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன் கைத்தால் கட்டுண்ட உதரம் உள்ளவன். கைத்தால தாமத்தால் கட்டுண்ட உதரம் தாமோதரன் இவன், அந்த உதரம் உள்ளவன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயோமாய் வரணும், பரிசுத்தமா போறணும், நம்ம வரணும். வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, பரிசுத்தமான புஷ்பங்களை சமர்ப்பித்து தொழுது வணங்கி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வார்த்தைகளால பாடணும், மனத்தால உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பகவானை பத்தி சிந்திக்கணும். இப்படி செய்தால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. இதற்கு முன்பு செஞ்சிருக்கிற பாவங்கள் இருக்க, நாம செய்கிற பாவ புண்ணிய கர்மாக்கள்
இவைக்கு முன்னாடி செஞ்சது, இனிமேல் நம்மகிட்ட வரத்துக்காக காத்துட்டு இருக்கிறது, இப்ப அனுபவிக்கிறது. இந்த மூணும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல ஆகிவிடும். இப்படி பகவான் அவனுக்கு இப்படியெல்லாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயோமாய் வந்து தூவி தொழுது செய்தோமானால் இதெல்லாம் வரும், நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு பலன். இவற்றை செப்பு, இதை எல்லாருக்கும் சொல்லு அப்படிங்கிறான். இது ஒன்றும் ரகசியம் இல்ல, இது எல்லாருக்கும் தெரியணும், சொல்லு அப்படிங்கிறாளாம். தீயினில் தூசாகும் செப்பு அப்படிங்கிறாளாம். இவன் மாயன், பற்பல அதி ஆச்சரியமான அவதாரங்கள் எடுப்பவன் பகவான். அதிமானுஷ செயல்கள், அதாவது பிரமிக்கக்கூடிய அதிமானுஷ செயல்கள். மனிதனாக பிறந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த மனித அவதாரத்துக்கும் மீறி அதி ஆச்சரியமான செயல்களை செய்பவன். அதிமானுஷத்துவம் அப்படின்னே கூறத்தாழ்வான் எழுதியிருக்கார். பஞ்சஸ்தவம் எழுதியிருக்கார். அதுல அதிமானுஷத்துவம் இருக்கிறதுல கிருஷ்ணாவதாரத்துல காராகிரகத்துல கிருஷ்ணன் அவதாரம். இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆயர்பாடியில மாய செயல்களை செஞ்சவன் இவன். வடமதுரை நகரின் நித்திய யுவா. கிருஷ்ணாவதாரத்தை இந்த ஒரு வார்த்தையில், மாயனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆண்டாள் சொல்றாளாம். கம்சனுடைய உபதிரகம் தாங்காத தேவர்கள்லாம் பகவானை போய் பிரார்த்திக்கிறார். பகவான வாழ்க்கை என்ன சொல்றான்? அபயம் அளிக்கிறான். நான் என்னை பத்தி நான் எடுத்து சொல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்கணும் அபயம் அளிச்சு விட்டு தன்னுடைய மாயாதேவியை கூப்பிடுறான். கூப்பிட்டு நீ உடனே கோகுலத்துக்கு போ, அங்க ஆயர்பாடியில வசுதேவருடைய மனைவி ரோகிணிக்கு தேவையினுடைய கர்ப்பமான 7வது கர்ப்பம் ஆதிசேஷனை எடுத்து ரோகிணி கர்ப்பத்தில் வச்சிரு. நீ நந்தகோபன மனைவி யசோதிக்கு பெண்ணாக பிறந்து விடு, நான் தேவிக்கு 8வது குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு கட்டளை இட்டான் மாயன். காராகிரகத்தில் அவதரிச்ச உடனே வசுதேவர் தேவிக்கு சங்க சக்கரதாரியாக காட்சி கொடுத்தான் மாயன். இவன் மாயன் வசுதேவர்கிட்ட தன்னை கோகுலத்தில் யசோத பக்கத்துல கொண்டு விட்டுட்டு அங்கு பிறந்துள்ள பெண் குழந்தைய கொண்டு வாங்க அப்படின்னா மாயன். காராகிரத்த பூட்டுகள் திறந்துன, தானே திறந்துட்டது, அப்புறம் தானே பூட்டிட்டது. அங்க காவல் காக்கிறவாள்லாம் தூக்கி போயிட்டா. அப்புறம் திடீர்னு விழிச்சுக்கிறா. போற போடியில யமுனை வழி விடுறது. இந்த மாதிரி எல்லாம் மாய செய்திகளை செய்தவன் இவன் மாயன். கோகுலத்துல குழந்தை பருவத்துல செஞ்ச அதிமானுஷ செயல்களால இவன் மாயன். இவன் கோகுலத்துல வளர்ந்தாலும் வடமதுரைக்கு அவதாரத்தால் மைந்தன். பிறந்தது போரிடம், வளர்ந்தது போரிடம், அதனால் இவன் மாயன். தூது போனான், அதனால மாயன். அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணினான், அதனால் இவன் மாயன். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்தான், அதனால் இவன் மாயன். பகல ராத்திரி ஆக்கி எதிரிகளை அர்ஜுனனுக்கு காட்டினான், இவன் தான் எதிரியை பாரு அப்படின்னா மாயன். இந்த மாதிரி மாயங்களை சொல்லி மாளாது, அதனால் அப்படிப்பட்ட மாயன் இவன். மண்ணு வடமுதுரை பகவானுடைய சம்பந்தம் பெற்ற பழமையான வடமுதுரையாது. என்ன பகவானுடைய சம்பந்தம் பெற்ற மண்ணு வடமுதுரை அப்படின்னாக்க, இங்கதான் வாமனாவதாரம் நடந்தது. வாமனாவதாரம் எடுத்து பகவான் இங்கதான் தபஸ் பண்ணார். துருவன் இங்கதான் இருந்துதான் தபஸ் பண்ணி பகவான பிரத்யட்சமா சேவிச்சான். அதனால இது மண்ணு வடமுதுரை. அந்த மண்ணு வடமுதுரை மைந்தன் இவன். அப்புறம் தூய பெருநீர். தூய பெருநீர்னா பரிசுத்தமா எப்போதும் பெருக்கெடுத்து ஓடுகிற நீர் உள்ளது யமுனை நதி. தூய பெருநீர், தூய யமுனை அப்படிங்கிறா. தூய பெருநீர் யமுனை, தூய யமுனை, தூய பெருநீர் யமுனை எப்படி சொல்றான். அந்த மாதிரி பிரிச்சத தூய யமுனைங்கிற. அதாவது ஏன்னா கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும் போது மதுரையில இருந்து கோகுலத்துக்கு வரத்துக்கு வசுதேவருக்கு வழி விட்டது யமுனை. கம்சனுக்கு பயப்படாம வழி விட்டதான். ஏன் கம்சனுக்கு பயப்படாம வழி விட்டது அப்படின்னா, உடனே இதுக்கு முந்தான அவதாரத்துக்கு போற கோதாவரி இருக்க நதி, கோதாவரி நதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போடும்போது சீதை கதறாளாம். கோதாவரியை பார்த்து சொல்றாளாம், என்னுடைய வரைக்கும் ராமன் வந்தா இந்த மாதிரி ராவணன் தான் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லு அப்படின்னா சொல்லிட்டே கத்திட்டா போறாளாம் சீதை. இது கோதாவரிக்கு தெரியுது,
ஆனா கோதாவரியானது ராவணனுக்கு பயந்து சீதை ராவணனை தூக்கிட்டு போனாங்கிறத சொல்லல. பின்னாடி ராமன் வரார், ஒவ்வொரு செடியை பத்தி கேட்கிறார், கொடியை பார்த்து கேட்கிறார், மரத்தை பார்த்து கேட்கிறார், இந்த சீதையை பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு கதைட்டு வரார். கோதாவரி பசாமல் கொடுத்தான், பதிலே சொல்லலையாம். அதனால அந்த மாதிரி கோதாவரி மாதிரி பயந்து இல்லாம கம்சனுக்கு பயப்படாம யமுனை வழி விட்டது. கிருஷ்ணன் இன்னொரு அர்த்தம் சொல்றா, கிருஷ்ணனும் ஆசிரியர்களும் யமுனை தீர்த்தத்தை அடிக்கடி சாப்பிட்டு 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 அது தூயதா ஏற்றான், ரொம்ப ரொம்ப தூய்மையா ஏற்றான் அந்த தீர்த்தம். அதனால தூய பெருநீர். கிருஷ்ணனும் கோபியர்களும் இறங்கி விளையாட நிறைய துறைகள் இருக்குவாங்க கிருஷ்ணத்துல. அதாவது துறைகள்லாம் இறங்குற இடம் துறை. நதிகள்ல ஆறுல போகிற போது எங்க இறங்கி தீர்த்தம் படத்துக்கு ஸ்நானம் படத்துக்கு இறங்குறோமோ அதெல்லாம் துறைன்னு சொல்வா. அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கான். அப்படிப்பட்ட யமுனை நிறைய துறைகளை பெற்றிருந்ததுனா அதனால அது யமுனை துறைவன் கிருஷ்ணன். ராமாயணத்துல சொல்ற கைகேயி ராமன் சொல்ற போது என்ன சொல்ற, காட்டுக்கு போஞ்சுறாள் இல்லையா, அப்ப சொல்றாளாம், புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா அப்படிங்கிறா. புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா, 7 ஆண்டில் வா, 16 வருஷம் கழிச்சு வா, புண்ணிய துறைகள் ஆடி அப்படிங்கிறா. இத கம்பன் சொல்ற தன்னுடைய ராமாயணத்துல. துறைகள் புண்ணியம் செய்கின்றன. அந்த துறைகள் ராமன் இந்த மாதிரி பகவான் இறங்கி தீர்த்தம் ஆடுறதுனால அந்த துறை, அந்த இடம், இறங்குற இடம் இருக்க அதுவே புண்ணியம் பெற்றிருக்கு. அதே மாதிரி மாயனம் ஆசிரியர்களும் யமுனை நதியில் இறங்கிய துறைகள் எல்லாம் புண்ணிய துறைகள். அந்த துறைகள்ல அந்த மாதிரி இடங்கள்ல அதுக்காகத்தான் அந்த காலத்துல சொல்வா, அந்த மாதிரி புண்ணிய நதியில போய் தீர்த்தம் ஆடுற போது பெரியவா எங்க இறங்கி தீர்த்தம் ஆடினாலும் அந்த இடத்துல இறங்கி தீர்த்தம் ஆட முடிப்பார் ஸ்நானம் பண்ற போது. ஸ்ரீரங்கத்துல அதே மாதிரிதான். இந்த வடதிருக்காவியரி இருக்கோ இல்லையோ, அங்க திருமங்கை மன்னன் பட்டித்துறைனே இருக்கு. இப்போ அதுக்குதான் பேரு திருமங்கை மன்னன் படித்துறை அப்படின்னு பேரு கொள்ளிடத்துக்கு, வடதிருக்காவியரிக்கு. அங்க அது திருமங்கியாழ்வார் அவர் அங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிச்சு இருக்கிற போது அங்கதான் தீர்த்தமான இடமா அது. திருமங்கையாழ்வார் தீர்த்தமாடிய துறை படித்துறை. அதனால்தான் நதி தீரங்கள்ல கண்டங்கள் இறங்கி தீர்த்தமாடாத இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பகவான் இவாள்லாம் எந்த இடத்துல தீர்த்தம் ஆடிருக்காலும் சாணம் போட்டிருக்கா அந்தந்த இடத்துல தீர்த்தம் ஆடினா உனக்கு புண்ணியம் அப்படின்பா. அதனால அந்த மாதிரி யமுனை துறைவன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. இடையர் குலம் ஆயர் குலம் யாதவ குலம், அதுக்கு இவன் அணிவிளக்கு. அணிவிளக்குன்னா இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஒளிஞ்சி மறைஞ்சி தனியாகவும் சரி தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்டான். வெண்ணெய் திருடி சாப்பிட்டதுனாலேயே இவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் அணிவிளக்கான், அழகு சேர்க்கும் விளக்கா இருந்தாங்களாம் கிருஷ்ணன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கிருஷ்ணன் மண்ணையும் கல்லையும் சாப்பிட்டு இருக்கான், சின்ன குழந்தைய சாப்பிட்டு விளையாடுறான். இத பலராமன் பார்த்துட்டானா, பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு என்ன கஷ்டம் வந்துருமோன்னு சொல்லிவிட்டு யசோதையிட்ட போய் சொல்றான் பலராமன். உடனே யசோதை அங்கேதான் வந்துடுறா. கிருஷ்ணனை கண்டிக்கிறா, வாயை திறக்க சொல்றா. கிருஷ்ணன் அர்ஜென்ட்டா வாயை திறக்கிறானா. அந்த வாயை திறந்து பார்த்தாக்க அந்த வாய்க்குள்ள எல்லா உலகங்களும் இருக்கு, சமஸ்த லோகங்களும் இருக்கிறதுல. சமஸ்த லோகங்கள்ல இருக்கிற ஜீவராசிகள் பிராணிகள் எல்லாமே இருக்கு உள்ள, எல்லாத்தையும் அவ பாக்குறா. அது மாத்திரம் இல்ல, கையில ஒரு குச்சியை வச்சுட்டு கிருஷ்ணனை விரட்டுற மாதிரி யசோதை இருக்காளே, அந்த யசோதையும் அதுல தெரியறாளாம். இந்த மாதிரி தாயான யசோதையை தன் குடலில் விளங்க செய்தவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, யசோதையான தாயை தன் குடலில் விளங்க செய்தவன். யசோதையை தன் குடலில் விளங்க செய்தவன், தாயை குடல் விளக்கம் செய்தவன் தாமோதரன். யசோதா யமுனைக்கு சென்று போடும்போது தீர்த்தமாட போயிருக்கிற போது என்ன செஞ்சிருக்கான் கிருஷ்ணன், தடா வெண்ணெய் தடா, வெண்ணெயில பிரிக்க அண்டா மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் அண்டாவில் தான் வெண்ணெய் இருக்கும். தடாவில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து முடிய சாப்பிட்டுட்டானா. சாப்பிட்டுட்டு ஒண்ணும் அறியாதவன் போல படுத்துட்டான். உறங்குவான் போல் உறங்காதவன் அப்படிங்கிறார். உறங்குவான் போல் உறங்காதவனா, தூங்க மாதிரி இருந்து தூங்க மாட்டான், தூங்குற மாதிரி வாமனை பண்ணிட்டு இருந்தானா. யசோதை பார்த்தா வெண்ணைய காணோம். அவருக்கு ரொம்ப விஷம், இந்த குழந்தையுடைய விஷம் பொறுக்க முடியல. தாம்பை எடுத்தாள், தாம்புனா கயிறு, தாம்பை கயிறு எடுத்து ஒரு முனைய உரல்ல கட்டினா, இன்னொன்னு முனையால கிருஷ்ணனை கட்டுறா.
கிருஷ்ணனை கட்டுறா 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 கட்ட முடியல. ஒவ்வொரு தரமும் கரையிற போதும் குறையிறது. ஒரு அங்குலம் 2 அங்குலம் கயிறு வந்து குறைஞ்சிட்டே போறதான். இதை அடியேன் இதுல எழுதியிருக்கேன், தசமஸ்கந்தம் நவீன பாணியில்னு எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்நெட்ல நிறைய பேருக்கெல்லாம் அமைச்சிருக்கேன். அதை இப்போ காஞ்சி பேர் அருளாளுங்கிற பத்திரிகையில மாசம் மாசம் வந்துட்டு இருக்குது. அதுல அடி வந்து நவீன பாணியில் சொல்ற போது என்ன சொல்றேன், அதுல 9வது அத்தியாயத்துல வருது, யசோதைக்கு உன் விஷமத்தனத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதாவது அடியன் கிருஷ்ணன் பேசுற மாதிரி இருக்கும், எழுதுறது. யசோதைக்கு உன் விஷமத்தனத்தை பொறுத்துக்க முடியல, கைத்தால உன கட்டையை காக்க உன கட்டுறேன் பாருன்னு வந்தா, ஏ கண்ணா நீ சர்வவியாபி, நீ இல்லாத இடமே கிடையாது. எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் நீ இருக்க, எல்லா பிரபஞ்சங்களும் இருக்க, எல்லா வஸ்துக்குள்ளயும் நீ உள்ள இருக்க, அந்தர்யாமியா இருக்க. கேவலம் ஒரு கையிலால் உன்னை கட்ட முடியுமா? ஆனா உன்னுடைய தாயாருக்காக நீ கட்டுண்டாய். ஒவ்வொரு தரமும் கயிறு குறைஞ்சது, வேறு கை தெரிஞ்சு முடிச்சு போட்ட, மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சா, மறுபடியும் குறைஞ்சது. இந்த மாதிரி பார்த்து அந்த யசோதைக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுத்து. இத பார்த்துட்டு யசோதை படுற கஷ்டத்தை பார்த்து, ஏ கண்ணா நீ அந்த கயிற்றுக்கு கட்டுண்டியே, தாயாருடைய பாசத்துக்கு கட்டுண்டியே, நீ கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், ஆழ்வாருடைய பாசனம் இது. அந்த மாதிரி அந்த கயிறு என்ன புண்ணியம் பண்ணித்தோ, நீ சர்வ சுதந்திரன், சர்வேஸ்வரன், பிரம்மா ருத்ராதிகளுக்கு கூட, ஏன் அகலையில்லேன் இருக்கால திருமார்புல உடையாளை பெரிய பிராட்டி, அவளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. நீ தாமத்தால் கட்டுப்பட்டாய், நீ தாமோதரன் ஆனாய். இந்த மாதிரி இவன் கட்டுட்டான்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, கைத்தை அவிழ்த்த பிறகும் கிருஷ்ணனுடைய வயத்துல 3 தழும்பு இருந்துதான். கைத்தால கட்டின தழும்பு அது தெரிஞ்சுதான். அதனால தாமோதரன் இத சொல்வா. எப்படி சொல்லுவான்னா, ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு ஒரு உற்சவத்துல என்ன செய்வா, உதரத்தில் இருந்த இந்த தழும்பை மறைக்க, இந்த தழும்பு உதரத்துல இருக்கான், வயிற்றுல இருக்கான் ரங்கநாதருக்கு, நம்பெருமாளுக்கு, அதுக்காக ஒரு வஸ்திர சாத்திராளாம். அதுக்கு என்ன பேருன்னா, கணையம் மேல் சாத்திகிறது அப்படின்னு பேரு. கணையம் மேல் சாத்திகிறது அப்படின்னு ஒரு இது சாத்திராத்மும் செஞ்சுட்டு இருக்காத, கணையம் மேல் சாத்திகிறது அப்படின்னு பேர் இருக்கு. கத்தியத்துல ராமானுஜர் சொல்ற, முக்தா தாம உதரபந்தன பீதாம்பர அப்படி சொல்லிட்டு போற. பகவான் கிருஷ்ணனை பத்தி சொல்ற போது உடையவர். இது மாதிரி நிறைய சொல்லலாம் உதாரணங்கள் இதுக்கு. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயோமாய் வந்து, தூயமாய்னா எப்படி வரணும், முதல்ல உடல் சுத்தமா இருக்கணும், தீர்த்தம் மாடி இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும், இதுதான் தூய்மை. தூயோமாய் வந்து, தீர்த்தம் மாடினா உடல் தூய்மை, மடி வஸ்திரம் குடிச்சுட்டா உடை தூய்மை, மனச பகவானிடம் செலுத்தினாக்க மனசு தூய்மை. தூயோமாய் வந்து, வந்து வந்துங்கிறா இங்க, தூயோமாய் வந்து. வந்துன்னா என்ன, நமக்கு உரிமையான இடத்துக்கு வரோம், நமக்கு உரிமையான இடத்துக்கு வந்தா வரோம், வந்துடுறோம். போனாக்க நம்ம போற இடம் நமக்கு வந்து சாஸ்வதம் இல்ல, வர இடம் தான் நமக்கு சாஸ்வதம். அப்படிங்கிறதுனாலதான் தூயோமாய் வந்து அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். இந்த இடத்துல காலம்பரம் ஆபீஸுக்கு கிளம்புறான், புருஷன் கிளம்புறான், கணவன் கிளம்புறான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்ற, ஆத்துல ஆபீஸுக்கு போறேல, போகும்போது குழந்தைய பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டுட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க, சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க தான் சொல்ற. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் போயிடுவோம் சொல்லல, சீக்கிரம் வந்துருங்க. அதாவது அந்த மாதிரி அந்த இடத்துக்கு உரிமையான இடத்துக்கு வரத்துக்கு வந்து விடும், வந்து அப்படிங்கறத வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க ஆண்டாள் இடத்துல. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. இதே மாதிரிதான் பகவத் சன்னிதானம் கோவில் மாத்திரம் இல்ல, நமக்கு உரிமையான இடம் பரமபதமும் அப்படித்தான். பரமபதம் நமக்கு உரிமையான இடம், நம்ம இடம் தான் பரமபதம். நாம இங்க இருக்கிறோமே, இப்ப இந்த பூலகத்துல இருக்கமே, நாம ஒரு இடத்துல இந்த இடம் நமக்கு சொந்தம், அந்த இடம் நமக்கு சொந்தம் இருக்குமே, இதெல்லாம் நமக்கு சொந்தமே கிடையாது, நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு சொந்தமான இடம் பரமபதம் தான். நாம பகவானுடைய அடியார்கள், நாம என்ன செய்யணும், தூமலர் தூவி தொழுது, சுத்தமான புஷ்பங்களை 2 கைகாலையும் எடுத்து பகவானுடைய திருவடிகள்ல சேர்க்கணும், சமர்ப்பிக்கணும். தூமலர்ங்கிற புஷ்பத்துக்கு தூய்மை எப்படி வரும், புஷ்பத்துக்கு தூய்மை வாசனை,
வாசனை இருந்ததுன்னா புஷ்பத்துக்கு தூய்மை. வாசனையுள்ள புஷ்பங்கள், வாசனை புஷ்பங்களை அப்போது பறித்த மலர்களை, கால்களில் படாத மலர்களை அதை கொண்டு அர்ச்சிக்கணும். பகவானுக்கு 2 கைகளாலும் எடுத்து திருவடியில சேர்க்கணுங்கிறார். துளசி, முல்லை புஷ்பம், ஜாதி புஷ்பம், மல்லிகை இதனால செய்யணும். அந்த மாதிரி செய்யற போது 2 கையாலும் இஷ்டமில்ல, ஒவ்வொன்றா எடுத்து போடுறோம் வச்சுக்கோ. ஒவ்வொன்றா சேர்க்கிற போது ஒவ்வொரு நாமாவிய சொல்லு, நாமாவிய சொல்லி ஒரு மலரை சேரு, மலரை தூவி அர்ச்சனை பண்ணு. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வணங்கு, நமஸ்காரம் பண்ணு. தூமலர் தூவி தொழுது மனசு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? எழுந்து நின்று வாயினால் பாடி, பகவான் கொடுத்த வாய் இருக்க அந்த வாயால் அவனை பாடணும், அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ பாடுங்கிறா. இவ்வளவு தூரம் செஞ்சுவிட்டு தூயமாய் வரணும். தூமலர் தூவி அவனை தோழணும், வணங்கணும். எழுந்து நின்று அவனை வாயினால் பாடணும், நாம பாடணும். இப்ப ரெக்கார்டை போட்டு கேட்கக்கூடாது. ரெக்கார்ட் போட்டுவிட்டு அது மாட்டி டேப் ரெக்கார்டோ இல்ல கேசட்டோ போட்டு கோத்தக்கூடாது. நாம பாடணும், நாம நமக்கு தெரிஞ்சதை பாடணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பகவான் நமக்கு மனசு கொடுத்துருக்கான், அந்த மனசால அவன் நினைக்கணும். நினைக்கணும்னா என்ன? மனசினால் சிந்திக்கணுங்கிறதா. என்ன சிந்திக்கிறதுனா என்ன? பக்தி அல்லது பிரபத்தி, இதுதான் சிந்திக்கிறது. பகவான பக்தியோட சிந்திக்கணும், பக்தி பண்ணி சிந்திக்கணும், பிரபத்தி பண்ணி சிந்திக்கணும். பிரபத்திங்கிறது எப்படிங்கிறத சிந்திக்கணும். இதுதான் மனத்தினால் சிந்திக்க. இப்படி சிந்தனை செஞ்சா என்ன ஆகும்? பாவங்கள்லாம் போயிடும். எந்த பாவங்கள்? போயவிளையும் புகுதருவான் நின்றனவும் போயிடுங்கிற. பகவான பக்தி அல்லது பிரபத்தி செய்வதற்கு முன்னாடி இருக்கிற பாவ புண்ணியம், அதுக்கு முன்னாடி பாவங்கள் இருக்க மூட்டை மூட்டையா இருக்குங்கிற பாவங்கள் நமக்கு எவ்வளவு கணக்கு தெரியாது, அவ்வளவு வச்சிருக்கோம். அதெல்லாம் அதுவும் பிரபத்திக்கு பிறகு நமக்கு காத்துட்டு இருக்க எடுத்து வச்சிருப்பா. அதாவது பாவ புண்ணியங்கள் நிறைய மூட்டை மூட்டையா இருக்கு. பிறக்கிற போது இந்த ஜென்மத்தை நீ இவ்வளவு பாவம் அனுபவிக்கணும், இவ்வளவு புண்ணியம் அனுபவிக்கணும் எடுத்து போடுறாராம் பகவான். அது போக மீதி இருக்கு. அந்த மீதி இருக்கிறதும் அப்புறம் இப்ப அனுபவிச்சே இருக்குமே இந்த ஜென்மத்துல, இதுவும் இந்த 3ம் தீயினில் போடப்பட்ட தூசு போல போய் பொசுங்கி விடும். இருந்த இடம் தெரியாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். செப்பு இதை உலகறிய சொல் என்கிறாள். இதை சொல்றாளாம். இதுக்கு சஞ்சிதம் பேரு. சஞ்சிதம் அப்படின்னா அநேக ஜென்மங்களை செஞ்ச பாவ புண்ணியம் சஞ்சிதம். பிராரப்தங்கிறது இப்ப அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் புகுதருமான்ங்கிறது மீதி இனிமேல் வரப்போறது. இதெல்லாத்தையும் 3ம் போயிடும் அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம். சுவாபதேசம்னா உட்பொருள் இருக்கு. மாயன், மாயனை, மாயன்னா பகவான் 5 நிலைகள் இருக்கிறத சொல்றார் இந்த பாசுரங்கள். அப்படின்பா மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, யமுனை துறைவனை, அணி விளக்கை, தாமோதரனை அப்படிலாம் சொல்றார். இதுனா மாயன்னாக்க பரரூபம், பரவாசுதேவர் ரூபம் பகவான் 1. 2வது வடமதுரை மைந்தன். வடமதுரை மைந்தனாக விபவாவதாரம். விபவா அவதாரம்ங்கிறது அவதாரங்கள், தசாவதாரங்கள்லாம் முக்கியமா சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி விபவ அவதாரங்களை குறிக்கிறது. யமுனை துறைவன். யமுனை துறைவன்கிறது வியூகம், சங்கர்ஷன், அனிருத்தன் அது மேல சொல்றா பாருங்க, அது வியூக அவதாரம், அதை குறிக்கிறது. அணி விளக்குங்கிறது அந்தர்யாமி, பகவான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் இருக்கார் அவர், அதனால அணி விளக்கு. தாமோதரன்ங்கிறது அச்சாவதாரம். இவ்வளவு சொல்றா. பகவான் 5 நிலையில் இருக்கிறத சொல்றாளாம். இன்னொரு விதம் சொல்வா, யமுனை துறைவன் அப்படின்னாக்க ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்வாத. மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, பிரகிருதி, இந்த பொருள் உலகம் இருக்கு, இந்த பிரகிருதிய தன் வசமாக்கி கொண்டவன் மாயம். மாயம்ங்கிறது உண்டாக்குறது, அதை காப்பாத்துறது, அதை அழிக்கிறது, அதை வயத்துல வச்சு காப்பாத்துறது. இந்த மாதிரி மாயனை இதெல்லாம் அவனுக்கு லீலா விபூதி.
நித்திய விபூதி வைகுண்டம், அப்புறம் லீலா விபூதி. இந்த உலகங்கள் எல்லாம் அவனுக்கு விளையாட்டு பொருள். லீலா விபூதி, மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை, பரவாசுதேவன், வைகுண்டநாதன், மாயன், தூய விருநீர் யமுனை துறைவனை, அதாவது விரஜை நதி கரையில் உள்ளவன். தூய விருநீர் யமுனை துறைவன்னா விரஜை நதி கரையில் உள்ளவன். விரஜை நதிங்கிறது அர்ச்சனாதி மார்க்கத்துல வரும்போது அது பேர் வரும். அது ஒரு நதி இருக்கு, நதியை தாண்டிதான் போகணும். விரஜை நதி கரையில் உள்ளவன். ஆயிரகுலத்தில் தோன்றும் அணி விளக்கை, மூலமந்திரம் காயத்ரி, இதுக்கெல்லாம் அவன் நாயகன். அவன் தான் இதுக்கு கர்த்தாவன். அப்புறம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாய்க்கு சமமான மூலமந்திரம் காயத்ரி. இதுக்கெல்லாம் அதாவது நரநாராயண அவதாரத்துல பத்ரிகாசிரமத்துல விளக்கம் செஞ்சோனே அவன் அப்படிப்பட்ட பகவான். பக்திங்கிற கயத்தால கட்டுவதற்கு அவன் எளிமையானவன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது, முக்கரண சுத்தியாக வரணும். உடல் பொருள் ஆவி மூணாலையும் சுத்தமா இருக்கணும். வந்து பகவான் கிட்ட வந்து பரிசுத்தமான மலர்களால் அவனுக்கு அர்ச்சனை பண்ணி, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவான் கொடுத்திருக்கிற அவயவங்களால அவனையே ஸ்தோத்திரம் பண்ணி அவனையே சிந்தனை பண்ணா, போய வழியும் புகுதிருவான் என்றளவும் தீனில் தூசாகும் செப்பு சஞ்சிதம் போய பிழை. புகுதிருவான் சஞ்சிதத்துல அடுத்த ஜென்மங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறது, நின்றளவும் இப்போது அனுபவிக்கிறது. இதெல்லாம் நெருப்புல விழுந்து தூசி மாதிரி போயிடும், பஸ்மமா போயிடும். அப்படி அழியும் என்று சொல்வாயாக அப்படிங்கிற. மாயான்னா பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். மாயாந்து பிரகிருதியும் வித்யா அப்படின்னு வேதம் சொல்றது. பிரகிருதி வந்து பகவானுக்கு சரீரம். மாயை தன் வசம் வைத்துள்ளவன் மாயன் அப்படி சொல்வாதுக்கு. மாயையால் ஜீவாத்மாக்களை மயக்க வருது, அதுல இருந்து விளக்குறது. இதெல்லாம் அவனுக்கு லீலை. யமுனைங்கிறது இந்த இடத்துல விரஜா நதி. இது வைகுண்டத்துக்கு ஜீவன் அர்ச்சனாதி மார்க்கத்துல போற போது நடுவுல வழியில இருக்கிற ஒரு நதி. இது இங்க ஸ்நானம் செஞ்சுட்டு தான் அட போனோம். இந்த ஸ்நானம் செஞ்ச உடனே ஜீவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சரீரம் போய் அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் வருதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்வா. இதுல இதெல்லாம் காலக்ஷேபம் மூலமா கேட்க வேண்டிய விவரங்கள் எல்லாத்தையும் இந்த ஆச்சாரிகள் தான் மந்திரங்களை உபதேசிக்கிறார். மந்திரங்கிறது தாய்க்கு சமமானது. தாயின் குடல் இருந்துதான் பிறப்பு. காயத்ரிங்கிற மந்திரம் தாய். அந்த தாய் காயத்ரியை ஜபிக்க ஜபிக்க அறிவு வரும், தேஜஸ் வளரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் அது வந்து காயத்ரிங்க மாதா கொடுக்குறா. கண்ணனுக்கு 2 தாய்மார்கள், தேவிக்கு யசோதை 2 தாய்மார்கள். நமக்கு அப்படியே காயத்ரி அஷ்டாட்சரம். முதல்ல காயத்ரி, அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம். அந்த மாதிரி நமக்கு 2 தாய்மார்கள். அஷ்டாட்சர மந்திரத்தை பகவான் நாராயணனா இருந்து பத்ரிகாசிரமத்துல நரநாராயண ஸ்வரூபத்திலிருந்து சொல்றாங்க. பக்திங்கிற கைத்துக்கு கட்டுப்படுபவன் இவன் தாமோதரன். இவனை திரிகரண சுத்தியோட வாசனையோட வெள்ளை புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணா, தியானம் பண்ணா, இதுவரை சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ண மூட்டைகள் இப்போது அனுபவிக்கிறது. பின்னாடி வரப்போறது வரப்போறது எல்லாமே நெருப்புல விழுந்து ஊசி மாதிரி போயிடும் அப்படிங்கறதா இதோடைய சுவாபதேச அர்த்தம். இதுக்கு இது ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யும் உபதேச முறை. இதுல இந்த பாசுரத்தை சொல்லப்படுது அப்படின்பா. பாவங்கள்லாம் அழியறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது இந்த பாசுரம் சொல்றது. இந்த பாசுரம் வடமுதிரை திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. வடமுதிரை திவ்ய தேசத்துல இருக்கிற பகவான் ஸ்ரீ சத்யபாமா நாயகா சமேத ஸ்ரீ கோவர்த்தன கிரிதாரி பரபிரம்மணே நமஹா. இவர் இதுக்கு அடுத்தது 6வது பாசுரம். 6வது பாசுரம் பூபால ராகத்துல பாடுவா. இத புல்லும் கிளம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கிறையோஹோ வெள்ளா எழுந்திராய் வெய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர் தேலோரம் பாவாய். என்ன சொல்ற?
இந்த 6ஆம் பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரைக்கும் 5 பாசுரங்கள் பாகவதாலை எழுப்புறதாகவும் சொல்வா. அதை தவிர இந்த நோன்பு, இந்த பாவை நோன்பு செய்யற அளவு இல்லையா, இந்த பாவை நோன்புல ஈடுபட்ட பிரதானமான 15 பெண்களை 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் எழுப்புறாளாம் அப்படின்னு சொல்வா. இத முதல் 5 பாசுரங்களால என்ன சொன்ன, நோன்பு எப்படி, அது என்ன விதத்தில் நோன்பு நோக்கணும், அப்படி செஞ்சால் மழை பெய்யும், சுபிஷம் பெருகும், நோம்பு நோக்கிற போது என்ன விதத்தில் பிரார்த்திக்கணும், இதனால் பகவான் அனுகிரகம் கிடைத்து பாவங்கள்லாம் போயும் அப்படிங்கிறத சொன்னான் ஆண்டாள். இந்த பாசுரத்துல என்ன சொல்ற, விடிகாலம்புற வேலையில பறை இதத்தையும் கண்ணன் தேர்ந்து வாங்கி நீராட போகணும். அப்போ 1000 குலத்தில் இருக்கிற சிறுமிகள்லாம் ஒன்னா சேரணும். நீராட போற வழியில உள்ள சிறுமிகள் வீடுகள்ல அவாளையும் எழுப்பி அழைச்சிட்டு போகணும். தெருவுல போற போது கைகோத்துட்டு போகணும். எல்லாரும் கிருஷ்ணனை பாடிண்டே போகணும். பாடிண்டே நீராட்டத்துக்கு போகணும். எல்லாருமா ஏஞ்சி போகணும். அப்படின்னாக கிருஷ்ணனுடைய பிரேமையில கிருஷ்ண தரிசனத்துல மயக்கம் வந்துடும், மூர்ச்சை ஏற்பட்டுடும். அந்த மாதிரி மூர்ச்சை வந்து மயக்கம் ஆயிடுச்சுனாக்க அவர்கிட்ட தெளிச்சு மூர்த்தியை தெளிவிக்கிறதுக்கு ஒரு சகாயம் வேணும். அதுக்காவது நமக்கு தோழிகளோட கூட போகணும். அப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றதுக்கு புள்ளும் கிளம்புனகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கிறையோஹோ. புள்ளும்னா பறவைகள், பறவைகள் சிலம்புகின்றன பார்த்தாயாங்கிறா. புள்ளும் சிலம்பின கான் பார்த்தாயான்னு கேட்கிறா. கேட்கிறேன் கேட்கல. புள்ளும் சிலம்பின கான், நான் சிலம்பின கேள்னு கேட்கல. புள்ளும் சிலம்பின கான் பார்த்தாயா அப்படிங்கிறா, பார் அப்படிங்கிறா. பட்சிகள் பொழுது முடிகிறதுக்கு முன்னாடி சப்தம் போட்டுட்டே இருக்கணும். மரத்துல அங்க இங்க பறந்துட்டே இருக்கும் பட்சிகள்லாம், பறவைகள்லாம். அது இருட்டும் வெளிச்சமும் கலந்த நேரம். அந்த சப்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அந்த சமயத்தில் பட்சிகளையும் பார்க்கலாமா தெரியும். அதாவது கொஞ்சம் இலைமறைவு காய்மரவா பட்சிகள் பறக்கிறது தெரியுமா. அந்த மாதிரி சப்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, பட்சிகளையும் பார்க்கலாம். அந்த சமயத்துல பட்சிகளுக்கெல்லாம் பொழுதுபடிய போறது தெரியும். அதனால அந்த சமயத்துல அது வந்து சப்தம் பண்றது. பட்சிகளுக்கெல்லாம் ராத்திரி நேரம் இருட்டு எப்படி இருக்கும்னா, மரத்துல இருந்து கீழே பார்த்ததுன்னா பூமி முழுக்க நெருப்பா எரியிற மாதிரி இருக்குமா. பட்சிகளுக்கெல்லாம் கீழே பூமி நெருப்பு பந்து மாதிரி தெரியுமா மரத்துல இருக்கிற பட்சிகளுக்கு. அதனால பட்சிகளை வந்து ராத்திரி நேரத்துல மரங்கள்ல தான் இருக்குங்கிற இதெல்லாம் வேதம் சொல்றது. வேதத்தில் இருக்கு விளவும். பூமிக்கு வராது. இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பட்சிகள் அந்த சமயத்துல சந்தோஷமா கத்துறது. பூமி இருக்கிற நெருப்பு மாதிரி தெரிஞ்சதே உன்னை காணுமே அப்படின்னு சந்தோஷத்துல சப்திக்கிறதா பட்சிகள். அங்கும் இங்கும் பறஞ்சுட்டே சப்திக்கணும். மரத்தில் தான் அது வந்து தூங்கும். பிற பட்சிகளும் இந்த சிலம்பு சத்தம் தெரிஞ்சுட்டு அதுவும் விழிச்சுக்கும். இப்படி எல்லாம் சொல்றா. பட்சிகள் கலகலவென்று சிலம்புகின்றன. சிலம்பு அப்படிங்கிறது இந்த சிலம்புதல் அப்படிங்கிற வார்த்தையே பாண்டி நாட்டு வார்த்தை. ஆண்டாள் எப்படி அந்த வட்டார வார்த்தையில நமக்கு சொல்றா. வட்டார வார்த்தைகள், வட்டார வழக்குகள் அப்படிங்கிற சொல்றா பாருங்க. அத தன்னுடைய வாசனங்கள் எப்படி சொல்றா பாருங்க. அத புள்ளும் சிலம்பினகான் பொழுதுபடிய போறது எழுந்துரு. உன்னை வீட்டுக்கு வெளியே பொருள் சொன்னால் இந்த மாதிரி உன்னை உள்ளே படுத்திருக்கிற சொல்றாளாம். அந்த வீட்டுக்குள்ள இல்ல கிடையாது. ஏன்னா பட்சிகள்லாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை கீசுன்னு சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கிறாளாம். அது அடுத்ததுல வருது இந்த வார்த்தை, அந்த இது வருது. அதனால வந்து அப்ப தூங்குறது இல்ல, தூங்கினால்னா அதை எழுப்புறதுக்கு தும்புறதுக்கு அப்படிங்கிறாளாம். கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்க அத தைத்திரிய சம்ஹிதை சொல்றது 5ஆம் காண்டத்துல சர்வாவா இயம் அயோபியோ நக்தம் திருசே தீப்யதே தஸ்மாத் இமாம் பயாம்சி நக்தம் நத்யாசதே. அதாவது இந்த பூமி முழுக்க ராத்திரியில பறவைகளோட கண்களுக்கு நெருப்பு போல எரிஞ்சு கொண்டிருப்பதா தெரியறது வேதம் சொல்றது, யஜுர்வேதம். அதனால ராத்திரி பறவைகள் பூமியில் தங்கறதில்ல, மரங்களுடைய உச்சியிலேயே இருக்கு. இது வேதத்திலேன்னு சொல்ற எடுத்தத.
புள்ளும் கிளம்பினகான் புள்ளரையன் கோயில். புள்ளரையன் கோயில், புள்ளரையன்னா யாரு? கருடன் சன்னதி. அரையன் கோயில் கருடன் சன்னதி. விடிகால வேளையில பகவான சுப்பிரபாதம் பாடி எழுப்புறதுக்காக கருடன் சன்னதிக்கு நேர் எதிரே பெருமாள் சன்னதி கிட்ட சுப்பிரபாதம் சொல்றதுக்காக விஸ்வரூபம் சேவிக்கிறதுக்காக எல்லாரும் கூடியிருக்கா. புள்ளும் கிளம்பினகான் புள்ளரையன். புள்ளரையன்னா கருடத்வனி. கருடன் சத்தம் போடுறது கேட்கலையா? புள்ளாக்க கருடன் அர்த்தம். சிலம்பினாக்க துவனி கொடுக்கறது, இதை கேட்கலையா? புள்ளும் கிளம்பினகான் கருடன் காலம்பரை விடிகாலம் வேற கத்துறதை கேட்கலையான்னு கேட்கலாம். இந்த கருடன் இருக்க கருட துவனி, கருட தரிசனம், கருட துவனி, இந்த ரெண்டுமே நமக்கு நல்லதை செய்யும். கருட தரிசனம் செய்யும். கருடனுடைய அந்த துணையை கேட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்பா. நரிய பார்த்தாக்கா நன்மை, ஆனா நரி ஊழை இடத்தை கேட்டா நமக்கு கெட்டது. இதெல்லாம் சகுனங்கள்ல வருது. கழுதைகளுடைய குரலை கேட்டா நமக்கு நல்லது நடக்கும், கழுதையை பார்த்தால் தீமைங்கிறா. இந்த மாதிரி பெரியவாள் நிறைய அந்த சகுனத்தை பத்தி சொல்லிருக்கா. அதனால கருட துவனி ரொம்ப நல்லது. பெரியாழ்வாரே கருடனை அம்சம் தான். விஷ்ணு சித்தர் ஆண்டாளுடைய திருத்தகவனா இருக்காரு, அவரே கருடாழ்வாருடைய அம்சம் தான் பெரியாழ்வார். அதனால கருடனை முன்னிட்டு கொண்டு புள்ளரியன் கோயில் வெள்ளை விழிசங்கன் பேரரவம் கேட்டையோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற பகவானுக்கு கருடன் வாகனம், கருடன் கொடி. பெரியாழ்வாருக்கு கருடாருடனாகவே தரிசனம் கொடுத்தான் பகவான். கருட ஜோசியம் இருக்கு. கருடன் ஒரு மரத்துல உட்காரும் போது நம்ம பார்த்துட்டோம்னாக்க அது அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் கிளம்புற வரைக்கும் நாம இருக்கணும். அத கிளம்புறத பார்க்காம நாம வந்துட்டோம்னா அந்த இடத்துல நகரக்கூடாதுங்கிற பகவானுடைய கோயில். அதனால்தான் கோவில் சுவர்கள்ல கருடன் அடையாளம் வச்சிருக்கா. வாலக்கில்யர்கள் அப்படின்னு முனிவர்கள் இருந்திருக்கா. முனி சிரேஷ்டர்கள் வாலக்கில்யர் அப்படின்னு. அவெல்லாம் ரொம்ப சின்ன உருவம். இப்ப சொல்றாள் எஸ்கிமோ அதெல்லாம் சொல்ல, அதை விட ரொம்ப சின்னவா அவள்லாம். அந்த உருவத்தை பார்த்தா ரொம்ப சின்னதா அவள்லாம் வாலக்கில்யர்கள். அவ ஹோமம் செய்வதற்காக சமித்தைகளை பொறுக்கி எடுத்துட்டு வராளாம். தூக்க முடியாம தூக்கிட வந்தாளாம். மழை பெய்யுது, மழை பெஞ்சு தண்ணீர் ரொம்ப இருக்கு. மாட்டு குழம்பு இருக்கோல, மாட்டினுடைய அடி குழம்படியில ஜலம் தேங்கியிருக்கான். அந்த ஜலத்துல பார்த்துட்டு இந்த வாலக்கில்ய முனிவர்களால அதை தாண்டவும் முடியலையா, இறங்கவும் முடியலையா, தத்தளிக்கிறாடாம். இத பார்த்தான் இந்திரன் சிரிச்சான். அதை பார்த்துட்டு இந்த வாலக்கில்யருடைய பிரபாவம் அவனுக்கு தெரியல. உடனே வாலக்கில்யர் சொல்றாளாம், கருடன் பிறந்து உன் கர்வத்தை அடக்குவான் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாளாம் இந்திரனை. இந்த மாதிரி கருட அவதாரத்தை பத்தி நிறைய இருக்கு. இதுதான் புள்ளரையன் கோயில். கருடன் பறக்கிற போது தன்னுடைய ரெக்கைகளை வேகமாக அடிக்கிறான். பெரிய காற்று ஏற்படுறது. அந்த காற்று ஏற்படுத்தினால நவகிரகங்களை இடம் மாறி போயிடுறது. அதனால்தான் கருடனை நாம நமஸ்காரம் பண்ணா, கருட ஸ்தோத்திரம் பண்ணா நவகிரக தொல்லை நமக்கு கிடையாது அப்படிங்கிற சுவாமி தேசிகன் கருட தண்டகம்னே போட்டிருக்கார். கருட பஞ்சாசத்துக்கு போட்டிருக்கார். சுவாமி தேசிகன் திருவேந்திபுரத்துல ஔஷகிரியில தபஸ் பண்ணார். மேல மலையில கருட மந்திரத்தை நிறைய தரம் ஆவர்த்தி பண்ணார். கருடன் அவருக்கு பிரசன்னமானார். கருடன் பிரசன்னமாகி அவருக்கு ஐக்கிரிய மந்திரத்தை கருடன் உபதேசம் பண்ணார். அந்த ஐக்கிரிய மந்திரத்தை உபாசிச்சு சுவாமி தேசிகனுக்கு அவர் சர்வதந்திர சுதந்திரர், எல்லா கலைகளையும் அவர் வல்லவரானார். இதுல அந்த கருட தண்டகம் சொல்ற போது ஒரு 5 நிமிஷம் சொல்லி விடுறேன். கருடன் பறக்கிறது போல இருக்கும். நவப்பன்ன கணத்தாய வைகுண்ட பசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே கருட மகிழ வேட்ட நீடாதிரூடம் ஜுஷத்பீடோத்கண்ட தாகுண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்த வீரே
स्वरीता गतिप्रीति रुद्रासु कीर्ति स्तनापोह घाटोपकूट स्प्रद्गण्ड गौराद वेदव्यता वेवमान द्विजिस्वाहि बाकल्प विष्फायमान स्फटावाटिका रत्नरोचि छटाराजि नीराजितम् कान्ति कल्लोलि नीराजितम् जय गरुड सुवर्ण गर्वीहराहार देवादि बाहारहारिन् योगस्पतिक्षिप्तदम्पोलितारः गणाकल्पकल्पान्तभादूल कल्पोदयानल्प वीरायतोत्क चमत्कार दैत्यारि जैत्वद्वजारोह निर्धारि तोत्कर्ष सङ्कर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चघाधीश सत्यादिमूर्ते नकश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः नम इदमज्जगत् सपर्याय पर्याय निर्याद पक्षारिलास्पाल महोद्भेल पातोदि वीची च पडाह पेडा हतागात पाताल बांकार संकृत राहेन्द्र पीडा सुनीभाव वास्पन् अगस्त्येनये छण्डतुण्डाय नृत्यद्भुजङ्ग ब्रवे वज्रिणे दमुष्ठया तुभ्यम् अध्यात्मविद्या विधेया विधेया भवत्यास्य माता दहेदाश्च मे मनुरनुगत पक्ष्यवक्त्र स्फुरत्कारहस्तारवः चित्रभानुप्रियाशेखरगस्त्रायताम् नस्तिवर्गापवर्ग प्रसूतिः परव्योमदामन् बलद्वेषिदर्प जलत्पालहिल्य प्रतिज्ञावतीर्न स्थिराम् तद्वभुक्तिम् पराम् भक्तिदेनुम् जगन्मूलगन्धे मुहुन्ते महानन्ददोक्त्रीम् दतीता मुदाका अहीनाम् तक क्षत्रिम् च गणशरणो नरपरिपाटी अवीर कुम्भकणः विष्णुरथदण्डघोषम् विघटयितु विपष्टवाघिनीव्यूहम् विचित्रसिद्धितस्थोऽयम् वेङ्कटेश विपस्थिता गरुडध्वजदोषाय गीतो गरुडदण्डकः கருடதண்டகன் பட்டிருக்கார் சுவாமி தேசிகன். இது சொல்ற போது ஒரு கருடன் ஆகாசத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு அருமையான தண்டகம் இது. இத சொன்னா நவகிரக பிரீதி, நவகிரகளால எந்த விதமான துன்பம் ஏற்படாது அப்படி பெரியவா எடுத்திருக்கா. இத வெள்ளை வெளிசங்கின் பேரரபம் கேட்டலையோ. கருடங்க சன்னதியில பகவானுடைய அரியார்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கா. பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்றதுக்காக வெளுப்பாக உள்ள வெளிசங்கு, வெள்ளை வெளிசங்கு. வெளிசங்கம்னா அது வெளிசங்கம், அதே கூப்பிடறதுக்காக உள்ள சங்கம். அது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அது அந்த சத்தம், அந்த சத்தம் பெரிய சத்தம். அது வெள்ளை வெளிசங்கின் பேரரபம், பெரிய சத்தம். கேட்கலையா? உள்ள படுத்து தூங்குறியே, இந்த சத்தம் ஒண்ணு கேட்கலையாங்கிறா வெளியில இருக்கிறவா. இந்த சங்கு இருக்க, இந்த சங்கு பலவிதமான சங்குகள் இருக்குல்ல. வலம்புரி சங்குன்னு இருக்கு, இடம்புரி சங்குன்னு இருக்கு, பெருசு சிறுசுன்னு இருக்கு. கோயில் உள்ள விஸ்வரூப வேலை சுப்பிரபாதம் சமயங்கள்ல சப்திக்கிறதுக்காக சில சங்குகள் இருக்கு. பெருமாள் புறப்பாட்டுக்காக சில சங்குகள், புறப்பாடு சமயத்துல சங்கு சப்திக்கும், அதுக்கு சில சங்குகள் இருக்கு. அதுக்கு திருமஞ்சன சமயத்துல அதுக்கு வேற சங்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வெவ்வேறு சப்தத்தை கொடுக்கும் சங்கு. வெள்ளை வெளிசங்கின் பேரரபம் கேட்டிலையோ. காலம்பர சுப்பிரபாதத்துக்காக உள்ள சங்க சப்திக்கிறாளே, அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறா. இந்த சங்கின் சப்தம் பட்சிகளுடைய கலகலம் இல்ல சிலம்பல். இது இந்த பட்சிகள் கலகலம் சத்தம் போடுறத அதோட பெருசா இருக்குது துவனி இந்த சங்கருடைய சப்தம். இது கூட உனக்கு கேட்கலையா கேட்கறா. வெளியே இருக்கிறவள் சொல்ற மாதிரி கேட்கறா. உடனே உள்ள படுத்திருக்கிறவள் பதில் சொல்றாளாம். இது ஜாமத்துக்கு ஜாமம் ஊதுற சங்கு. அவ சொல்றா, ராத்திரில ஜாமத்துக்கு ஜாமம் ஒரு சங்கு ஊதுவா, அந்த சங்கு இது. இத நடுநிசி, இப்போ நடுநிசி நீங்க காலம்பர வேலைன்னு சொல்றாளே அப்படிங்கிறாளாம் உள்ள படுத்து இருக்கிறவோ. உடனே வெளியில இருக்கிறவ சொல்ற, பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய்ங்கிறா. பிள்ளாயினா பகவத் அனுபவத்தில் புதிதாக ஈடுபட்டவள். பிள்ளைனா இப்பதான் சின்ன குழந்தை. இந்த பகவத் அனுபவத்துல புதுசா இப்பதான் வந்திருக்கா. நானும் நோம்புக்கு வரேன் அப்படின்னு சொன்னவோ, முதல் சொன்னவோ. அதனால பகவத் அனுபவத்துல புதுசா ஈடுபட்டவள். பாகவத் பக்தி இருந்து அது பகவத் பக்தியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கவளுக்கு. இவளுக்கு பகவத் பக்தி இப்போதான் வந்திருக்கு. இவ பிள்ளைத்தனம் உடையவள். அதனால பிள்ளாய்ங்கிறாளாம். பிள்ளைன்னு கூப்பிடுறாளாம் வெளியில் இருக்கிறவா. பகவத் அனுபவத்தில் முதிர்ச்சி இல்லாத பிள்ளை பருவம், அதனால் பிள்ளாய் அப்படின்னு வியாக்கியானம் பண்றதுக்கு. எழுந்திராய், எழுந்துரு. உனக்கு ரெண்டு விருத்தாந்தங்களை சொல்றேன். இதுக்கு என்ன விருத்தாந்தம்னா, பேய்முலை நஞ்சுண்டு. இந்த கம்சனால
பூதனைங்கிறவ அனுப்பப்பட்டாள், ராட்சசி வந்தா. அவ கிருஷ்ணனை கொல்றதுக்காக என்ன செஞ்சா, யசோதை மாதிரியே வேஷம் போட்டுண்டா. யசோதை மாதிரியே வேஷம் போட்டுட்டு கிருஷ்ணனை தூக்கி வச்சுட்டு சந்தியமான கொடுத்தாவோ, சன்னியத்துல விஷத்தை தடவிட்டு கொடுத்தா, கிருஷ்ணன் அந்த அந்த ரஞ்சியே, அந்த விஷத்தையே, அந்த ஸ்தன்யத்தை என்ன செஞ்சானா, விஷத்தை கொடுத்தாலும் அதுலயே ஸ்வீகரிச்சுட்டான். ஸ்வீகரிச்சுட்டு பூதனைக்கு நற்கதி கொடுத்தான் அந்த கிருஷ்ணன். அவ கிருஷ்ணனுக்காகவே விஷத்தை கொண்டு வந்தா, இருந்தாலும் தனக்குன்னு கொண்டு வந்ததை கிருஷ்ணன் ஏத்துட்டான். வேய்முலை நஞ்சுண்டு அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றா. இத கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அப்புறம் ரெண்டாவது சொல்றா, ஏ பிள்ளாய், பூதனை மன்னிச்சத கேட்டு நீ படிக்கல, எழுதிருக்கல. இன்னொரு விருத்தாந்தம் சொல்றேன், அதை கேளு. கம்சனால ஒரு அசுரன் அனுப்பப்பட்டான், கிருஷ்ணனை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சான். அவ வண்டி உருவத்தை எடுத்து, வண்டி இருக்குள்ள சகட உருவத்தை எடுத்து வந்தான். கள்ளச்சகடம், அது திருட்டு சகடம், கள்ளச்சகடம் எடுத்துன்னு வந்தான். கிருஷ்ணனுடைய தொட்டில்ல இருக்கான் அவன். கிருஷ்ணன் தொட்டில படுத்துட்டு இருக்கான். அது பக்கத்துல வண்டியா இருக்கான், சின்ன வண்டியா இருக்கான் அவன். யசோதை கிருஷ்ணனை தொட்டில படுத்துங்கிறத பார்த்துட்டு அந்த சின்ன வண்டி இருக்க சகடம், அத தொட்டிலுக்கு மேல கட்டினாலாம். குழந்தை பார்த்துட்டு இருக்கட்டும், விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு கட்டிவிட்டு தன்னுடைய காரியங்களை பாக்குறதுக்காக யசோதை உள்ள போயிட்டாலாம். அப்போ கிருஷ்ணன் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணா. எப்படி சங்கல்பம் பண்ணா, பாலுக்கு அழறது மாதிரி அழுதானா. பால் போனன்னு இப்படி குழந்தை அழுமா மாதிரி அழுது காலை உதச்சுட்டான். காலை உதச்சுட்ட உடனே அந்த கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்கள் பட்ட மாத்திரத்தில் சகடம் சுக்கு நூறாக ஆயிற்று. கள்ளச்சகடம் கலக்கு அழிய கால் ஓச்சி அப்படிங்கிற ஆண்டாள் அந்த இடத்துல போயிடுச்சு. சகடம்ங்கிற சுருவமே போயிடுச்சு. அந்த அசுரனும் போயிட்டான். கிருஷ்ணனுடைய திருவடிகள் தஞ்சம்னு அடைஞ்சவாளை காப்பாத்துறது அந்த திருவடி. இந்த விருத்தாந்தத்துல இந்த கிருஷ்ணனுடைய திருவடி தான் அவனை காப்பாத்தியது. வியாக்கியானம் எப்படி இருக்கு பாருங்க. கிருஷ்ணனுடைய திருவடிகள் நம்மளை காப்பாத்தும், ஆனா அந்த திருவடிகள் தான் பகவான் அவனையே காப்பாத்தித்தான். சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்தை சொல்றார், கிருஷ்ணன் தன்னுடைய சின்னஞ்சிறு திருவடிக்கு ஏற்ற மாதிரி சிறிய பாதுகை, தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தை பாதிருக்க சின்ன அழகான பாதங்கள் இருக்க, திருவடிகள் இருக்க, மெல்லிய சிவந்த பாதங்கள், ஒரு புஷ்பம் பட்டா கூட கன்னி போயிடும் பாதங்கள். அப்படிப்பட்ட பாதங்களுக்கு சின்ன பாதுகையை அணிஞ்சிட்டு இருக்கான பகவான். அந்த பாதுகையின் பலத்தால் தான் சகடாசுரனை அழிச்சான் அப்படிங்கிற பாதுகா சகசரத்துல. சரணத் பயம் அப்மகஸ்ய சௌரேஹே சரதம் போருக சாதுரீ துரீனம் சகடாசுர தாடனேவி குப்தம் தவசக்யாகில பாதுகே ததாசீது அப்படிங்கிற. அதாவது பாதுகையே பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணானே, அந்த சமயத்தை தொட்டில படுத்துட்டு இருந்தான். அப்போ தாமர புஷ்பத்தில் அழகை கொண்டிருக்கிற அமிர்த திரண்ட திருவடிகளும் சகடாசுரனை வலிக்கும் போது கூட உன்னுடைய சக்தியால் அல்லவா அது செய்யப்பட்டது அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இப்படியெல்லாம் ஆபத்துகளை சந்திக்கிற கிருஷ்ணனுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கோவர்களுடைய தலைவர்கள், அங்க கோபாலகர்கள் இருக்காள் இல்லையோ, ஆயர்கள், அந்த ஆயர்பாடியில கோபாலகர்கள், அப்ப எல்லாம் தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன செஞ்சாலாம், கிரக தோஷங்களை போக்குறதுக்காக தங்கத்தில் அழகான பஞ்சாயுதங்களை செய்து அரைஞானில் ஆவரணமாக கட்டினார்கள். சுவாமி தேசிகர் சொல்றாரு, யாதவாபியத்துல சொல்றார், யாதவாபியதையும் மகா காவியத்துல சொல்றார். இது 4வது சர்க்கத்துல சொல்றாரு, பிறந்த குழந்தைக்கு சுலபமாக பற்றி கொள்ளும் சில தோஷங்கள் உண்டு. இத கிரக தோஷம் அப்படின்பா. கிரக தோஷம் இத கிரகாதி தோஷான் அபகந்து காமா கோப்துசதாம் கோபதய சமேதாக சுவர்ண சூத்ர ரசிதாவிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பவந்து அப்படின்னு சொல்ற. யாதவாபியத்துல பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களை இப்பவும் பிறக்கிற குழந்தைக்கு நம்ம செய்யறோம். தாமரத்திலேயோ வெள்ளியிலையோ ரட்சைக்காக கட்டி அரஞ்சான் கயிற்றுல கட்டுறோம். இப்போ நடந்துதான் இருக்கு.
இத கோபாலர்கள் கிருஷ்ணனுக்கு அந்த பஞ்சாயுதங்களை ஏற்கனவே பஞ்சாயுதங்களை தரித்தவன் அவனுக்கு அந்த குழந்தைக்கு ரட்டையா கட்டினால அத வெள்ளத்தமர்ந்த துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்து அரவு அப்படிங்கிறா. வெள்ளத்து அரவுன்னா திருப்பார்கடலில் உள்ள ஆதிசேஷன். வெள்ளம்ங்கிறது திருப்பார்கடல், அரவுங்கிறது பாம்பு. வெள்ளத்திரவில்னா திருப்பார்கடலில் உள்ள ஆதிசேஷன் துயில் அமர்ந்த வித்தினை, துயில் அமர்ந்தவன். துயில்னா தூங்கலாம, மாயத்துயில் புரியவன், மாயத்துயில் புரியும் வித்தகன், மாயத்துயில் புரியும் பரிசுத்தமான விதை போன்ற பகவான் அவன் அப்படிங்கிறத. ஆதிசேஷன் வெள்ளத்து அரவு. வெள்ளம் எப்படி இருக்கு? வெள்ளை விளையன்று இருக்கு. ஏன்னா அது திருப்பார் கடல் இல்லையோ, அதனால வெள்ளையா இருக்கு. வெள்ளையான வெண்மையான வெள்ளம். வெள்ளையனா பால், பால் வெள்ளம். அங்க அது பால் கடல், திருப்பார் கடல். அதில் அரவு ஆதிசேஷன். இந்த வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த யோக நித்திரை செய்கின்ற உறங்குவான் போல் படுத்திருக்கிற வித்தினை, விதையை, பகவான விதைங்கிறார் தாயார். இந்த ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றார், வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை, விதையை, விதையான பகவானை. அந்த விதை எங்க இருக்கிறது? எந்த இடம்? பரமபதத்தில் இருக்கு இந்த விதை. அதை எடுத்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னா அந்த வித்துக்கு நாற்றங்கால் திருப்பார்கடல். அந்த வித்து விதை இருந்ததுன்னா விதை இருக்கு ஒரு நாற்றங்கால் வேணும் இல்லையோ, அந்த நாற்றங்கால் தான் திருப்பார்கடல். அதனால்தான் ஆண்டாள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படிங்கிறார். ஒரு விதையை நடறதுக்கு முன்பு அதுக்கு அது நாற்றா முதல்ல நாற்றா மாத்தணும். அதை அப்புறம் தான் அந்த நாற்றை எடுத்து வேற இடத்துல நடணும். நாற்று இருக்கும் இடம் திருப்பார்கடல். அது எடுத்து எங்க நட, எங்க நடுறது? பூவுலகம். இந்த உலகத்துல நடுறா. பூவுலகத்தை இந்த பூலோகத்துல பகவான் அநேக அவதாரங்கள் எடுக்கிறார். அது இங்க நடுறது. அது விதை, அந்த வித்து. அது வித்து நாற்றாக ஆகும் இடம் திருப்பார்கடல். அந்த நாற்றை எடுத்து நடும் இடம் பூலோகம். இந்த மாதிரி உலகங்கள் அப்படி மாதிரி வியாக்கியானம் பண்றதுக்கு கண்ணனாக அவதாரம், உப அவதாரம், அர்ச்சா அவதாரம், அந்தர்யாமி, இந்த மாதிரி எப்படி எல்லா விதமான அவதாரங்களும் இருக்கு. வெள்ளத்திரவில் துயில் அமர்ந்தவன் அவன்தான். நாற்றங்காலில் வளர்ந்த பயிர் தான் அவன்தான். வித்தைத்தான் முதலில் நாற்றங்காலில் நடுவார்கள். இதெல்லாம் நம்ம வியாக்கியானத்தை மாதிரி பேசுறா. இதெல்லாம் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த அப்படின்னா நந்தகோபனுடைய மாளிகை பால் வெள்ளம் நிரம்பிய இடமா. அங்க வெள்ளம் எப்படி இருந்தா பால் தான் வெள்ளமாக இருக்குமா. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த நந்தகோபனுடைய மாளிகை பால் வெள்ளம் நிரம்பிய இடம். அந்த வெள்ளத்துல கிருஷ்ணனுடைய சயன இடம், படுக்க. அதில் துயில் தூக்கம், இறஞ்சில்லாத தூக்கம். வித்தினை ஆயர் குலத்துக்கு வித்து போன்று இருக்கும் கண்ணனை. இப்படிதான் வியாக்கியானம் பண்றதுக்கு. வெள்ளத்தரவில் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனைங்கிறதுக்கு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றா. அவன் ஆயர் குலத்துக்கு வித்து, வித்தினை. இந்த துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னா இது சயன திருக்கோலத்தில் இருக்கிற ரங்கநாதனையும் குறிக்கும் அப்படிங்கிறா. சயன திருக்கோலத்தில் இருக்கார் ரங்கநாதன், அவரை குறிக்கும். புள்ளரையன் கோயில் அப்படின்னா கருட சேவை விசேஷமாக சொல்லப்படுகிற காஞ்சி வரதனை குறிக்கும். இந்த வித்து முதல்ல மதுரையில காராகிரகத்தில் இருந்தது. பிறகு நாத்தங்கால போல கோகுலத்துக்கு வளர்ந்தது. இப்படி வியாக்கியானங்கள் நிறைய சொல்வார்கள். அப்புறம் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்துக்கொண்டு அப்படிப்பட்ட கண்ணனை முனிவர்கள் யோகிகள் ஹிருதயத்தில் வைத்து தியானிக்கிறார்களாம். காலம்புரை எழுந்திருக்கும் போது ஹரீர் ஹரீர் ஹரின்னு சொல்லணும், எழுந்திருக்கணும். வெளியில கிளம்புற போது கேசவன் சொல்லணும், கேசவா கேசவான்னு சொல்லணும். சாப்பிடுற போது கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடணும். தூங்க ஆரம்பிக்கிறது முன்னாடி மாதவன் நினைச்சுட்டு தூங்கணும், மாதவனை சொல்லிட்டு தூங்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது, நமக்கு சொல்றது நித்தியானுஷ்டானங்கள் வருது. இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லணும்னு இருக்கு. முனிவர்களுக்கெல்லாம் தியானம், முனிவர்களும் யோகிகளும் ரெண்டு சொல்றாளே ஆண்டாள். அப்படின்னா முனிவர்களுக்கு தியானம், யோகிகளுக்கு கர்மாக்கள். பகவானுடைய குணங்கள்ல எப்பவும் ஈடுபட்டு இருக்கிறவா முனிவர்கள், கைங்கரியம் செஞ்சுட்டே இருக்கிறவா யோகிகள். இவ ரெண்டு பேரும் சொல்ற ஆண்டாளிங்க. கிருஷ்ணன் கோகுலத்துல அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரும்
அவனை சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காளாம். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. காலம்பர வேலையில படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போது நம்ம எல்லாம் மெதுவா எழுந்திருக்கணும். சாஸ்திரம் சொல்றது படுக்கையில சடார்னு எழுந்திருக்காத, காலம்பரை எழுந்திருக்கும் போது மெதுவா எழுந்துரு. ஒரு கர்ப்பிணி பெண் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிற போது வயிற்றுக்கு இருக்கும் சிசுவுக்கு ஒன்றும் நேராமல் இருக்க எப்படி எழுந்திருப்பாளோ அப்படி மெல்ல எழுந்திருக்கணும். சாஸ்திரம் சொல்றது மெல்ல எழுந்து. கோவில்ல பிரதர்ஷனம் பண்ற போது எப்படி மெதுவா பிரதர்ஷனம் பண்ணுவோமோ அந்த மாதிரி செய்யணும். மெல்ல. முதல் நாள் தூங்க போற போது பகவான் நினைச்சுக்கிறோம், மாதவன் நினைச்சுக்கிறோம். மறுநாள் எழுந்திருக்கிற போது அந்த ஹிருதயத்துக்கிற பகவானுக்கு சங்கடம் படாமல் இருக்கிறதுக்காக மெல்ல எழுந்து. ஹரி என்ற பேரரவம். ஹரீர் ஹரின்னு சொல்லணும். காலம்பரை எழுந்த உடனே ஹரீர் 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 ஹரி ஹரிஹி 7 தடவை சொல்லணும் இருக்கு. அப்படி மாதிரி காலமா சொல்லணும் இருக்கு. இது பேரரவம். இந்த சத்தம் கேட்கறதாம். சொல்றாளே முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ற பேரரவம் சொல்றாளே காலம்பரை ஹரீர் 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 ஹரின்னு கத்தின்னு போறாளே, இது கேட்கலையா? இந்த பேரரவம் கேட்கலையா? முதல்ல வெள்ளை விழி சங்கம் அந்த சங்கத்தினுடைய சத்தம் கேட்கலையா? இப்ப ஹரின்னு கத்துறாளே, இது கேட்கலையா? எங்களுக்காக கேட்கறத இப்படின்னு உள்ள படுத்திருக்கோள கேட்கறாளாம். அப்போ இந்த சப்தம் இருக்க உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இந்த ஹரி ஹரிங்கிற சப்தம் காது வழியா உள்ள போய் மனசுல உள்ளத்துல புகுந்து உடல்ல உள்ள சம்சார தாபத்தை தீர்த்து குளிர்விக்கும். உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இந்த ஹரிங்கிற வார்த்தை காது வழியா போய் மனசுல புகுந்து உடம்புல எங்க பார்த்தாலும் பரவி சம்சார சூடு இருக்க அந்த சூட்டை தணிக்குமா, குளிர்ச்சியை ஏற்படுத்தும். பகவத் அனுபவத்தில் எழுந்து இன்னும் முதிர்ச்சி அடையாத இளம்பிள்ளாய் உறக்கத்தி விட்டு ஏந்திரு. பட்சிகள் விடியிருக்காம வேற பொழுது விடியிருந்து சத்தம் போடுறது. கோவில்ல கருடன் சன்னதிக்கு எதிரே பகவான் சன்னதிக்கு எதிரே சங்கத்தின் பெரு சத்தம் கேட்கறது, பெரிய சத்தம் கேட்கறது. பூதனியை அழிச்சவன், சகடாசுரனை அழிச்சவன், பார்க்கடலில் சயனித்திருக்கும் பித்தான கிருஷ்ணன், முனிவர்கள் யோகிகள்லாம் தங்களுடைய இதயத்துல எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போற, அந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு எழுப்புற. இதுக்கு சுவாபதேசம் சொல்வா, உள்ளர்த்தம் உட்பொருள் சொல்வா. இதுக்கு இந்த பாசுரத்துல ஹம்சாவதாரம் சொல்லப்படுகிறது அப்படின்பா. பகவானுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற ஆச்சாரியர்கள் இதெல்லாம் புல்லும் கிளம்பினகான் ஹம்சாவதாரம் எடுத்த பகவானும் அவனது அனுகிரகத்தை பெற்ற பறவைகள் போன்ற ஆச்சாரியர்களும் நமக்கு உபதேசிக்கிறார்கள். புல்லும் கிளம்பினகான் நமக்கு உபதேசம் பண்ற. புல்லரையன் கோயில் நமக்கு சுவாமியான பகவானுடைய கோவில். அதாவது கோவில் என்ன, நமக்கு சுவாமியான பகவானுடைய கோவில்ங்கிறது. கோவில்ங்கிறது அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரங்கிற மந்திரத்துல பகவான் இருக்கான். அஷ்டாட்சரம். வெள்ளை வெளிசங்கின் பேர் அரவம் கேட்டிலையோ. வெள்ளைங்கிறது சத்வகுணம். ரகசியார்த்தங்களை போதிக்கும் சங்கு போன்ற அமைப்பை உடையது எது? பிரணவம். ஆ ஊ வா சொல்றாளே பிரணவம், ஓம், அது பிரணவம். அதுல பகவான் சேஷி, நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் சேடர்கள், ரசிக்கப்படுபவர்கள். இந்த அர்த்தம் எல்லாம் சொல்றது பிரணவம். இதை கேட்கலையா? சப்தத்தை கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றேன்னு பிள்ளைத்தனத்தை விட்டு எல்லாம் ஏகம் அப்படின்னு நினைக்காத. பரமாத்மா ஜீவாத்மா ஒண்ணுன்னு நினைக்காத, இது பிள்ளைத்தனம். அதை விட்டுவிட்டு உண்மை அறிவை பெறுவாயாக. பிள்ளாய் எழுந்திராய். பேய் முலை நஞ்சுண்டு. பேய் முலை நஞ்சுன்னா என்ன? அவித்யை. பூதனைங்கிற அவித்யை, அகங்காரம், மமகாரங்கள் இதெல்லாத்தையும் சாப்பிட்டிருக்க, இதெல்லாத்தையும் அழிச்சுடு. கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி. துஷ்ட இந்திரியங்கள்தான் இருக்க 10 இந்திரியங்கள். இதை இழுக்கிற இழுப்புக்கு போறத இந்த சரீரமாக வண்டி. இந்த வண்டியை கட்ட வழியில் போகாமல் நிறுத்து, போக விடாமல். வெள்ளத்தரவில் துயிலவர் வித்தனை
சம்சார சாகரம். இதுல சர்வங்கள் போன்ற உறவுகள், இந்த உறவுகள் தான் சுகம் நடிச்சுட்டு ஆசைப்படாம மோட்ச மார்க்கத்தை செல்லும் சொல்றாளே ஆச்சாரியர்கள், அவளை துயிலமர்ந்த வித்தினை ஆச்சாரியர்களை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மனத்தில் பிரபன்னாள் இவெல்லாம் தியானம் பண்றா. தியானம் பண்ணி மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் பக்தி யோகம் செய்ய இயலாதவர் அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டு நம்மளால பக்தி பண்ண முடியாது, கர்ம யோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும், இதெல்லாம் முடிஞ்சு எந்த ஜென்மாவில் முடியுமோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு அதுக்கெல்லாம் வழி கிடையாது, சக்தி கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இந்த சம்சார பாவ துக்கங்களெல்லாம் நீக்கிவிடு அப்படிங்கிற சப்தமானது உள்ளம் புகுந்து குளிர்ந்து பகவானுடைய திருச்செவிகளில் பட்டு ஹிருதயத்தில் புகுந்து பகவானை குளிர சந்தோஷிக்க செய்து விடுகிறது அப்படின்னு இதுக்கு சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு பகவான் ஆச்சாரியம் மூலமா பகவான் யாரு அப்படிங்கிற ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். புள்ளரையன் கோயிலுங்கிறது பகவானுடைய பிரணவம், அதாவது அட்டாட்சரம். இது சங்க போல இருக்கும் உருவம். இது வெள்ளை, அதாவது வெள்ளைனாலே ஞானத்தை கொடுக்கறது. முன்னாடியே பார்த்தோம், சங்கத்தை பத்தி சொல்லும் போது பார்த்தோம், ஞானத்தை கொடுக்கறது. அது நம்மள கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்கறது. அது வெள்ளை வெளிசங்குங்கிறார். அதன் பேரர்வம் என்கிறது பகவானுக்கும் பிராய்டிக்கும் நாம் அடிமை அப்படிங்கிற பேரர்வம். இதை கேட்டலையா? 2 பேருக்கும் யுதனம் திவ்ய தம்பதிகளுக்கு நாம் அடிமை அப்படிங்கிற பேரர்வம். இது கேட்கலையா? பேய் முறை நஞ்சுண்டு. பேய் என்பது பூதனை, அதாவது அவித்யை, அதாவது அஜ்ஞானம், பேதமை, அகங்காரம், அமகாரம். இது மூலமா என்ன ஆறுது? இந்த சம்சாரத்துல மேலும் மேலும் பிறப்பு இறப்பு, கள்ளச்சகடம், கள்ளன் திருட்டுத்தனத்துக்கு நம்ம இழுக்கும் பஞ்சேந்திரியங்கள், சரீரமாகிய வண்டியை நரகத்தை நோக்கி இழுக்கிறது பஞ்சேந்திரியங்கள். இதை நமது ஆச்சாரியாலாம் சொன்ன வழியில இதை நாம் ஒழிக்கணும். இது ஆச்சாரியம் செஞ்சு வைக்கிற பிரபத்தி மூலமா வரும். இது செஞ்சா இதை ஒழிச்சுட்டாக்க நாம முமுட்சுவாகிறோம். முமுட்சுனாக மோட்சத்தில் ஆசை உடையவர்கள் ஆறோம். பக்தி யோகம் ஞான யோகம் செய்ய சக்தி இல்லாதவர்கள். பகவான்கிட்ட எனக்கு ஏற்பட்ட பாவ புண்ணியத்துக்கு காரணமான வித்தாக உள்ள அவித்யை அரினாக்க இந்த இடத்துல அழிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கணும். பகவானுடைய திருவுளத்தில புகுந்துக்கணும். பகவானா சுமந்தான் நம்ம பகவான் குளிர்ந்திருப்பான், சந்தோஷப்பட்டு நம்முடைய கஷ்டங்களை அவன் விளக்குவான். இதுதான் இதுக்கு சுவாபதேசம். பேய்ங்கிறது மூல பிரகிருதியும்பா. பேய் முலைங்கிறது புத்தி அகங்காரம், நஞ்சுங்கிறது அங்க இருக்கிற குற்றங்கள், சகடம்ங்கிறது மனோரதம். இந்த மாதிரிலாம் அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் நிறைய சொல்வாதுக்கு. களக்கழியன்னா ஆசாபாசங்களை ஒழிக்கணும். காலோச்சிங்கிறது வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். வெள்ளத்து அரவுங்கிறது சம்சார கஷ்டங்கள், வெள்ளத்தரவு சம்சார கஷ்டங்கள். துயில் அமர்ந்தனாக்கா அவற்றில் புத்தியை செலுத்தாத வித்தினை யாரு? ஆச்சாரியனை. இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்வாதுக்கு. இதுல ஆண்டாள் தன்னோடு ஒத்த ஆழ்வார்களை எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்வா. ஆழ்வார்கள்ல தன்னோடு ஒத்த ஆழ்வார்களை ஆண்டாள் இந்த பாசுரம் மூலம் எழுப்புகிறாள். ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். அதனால தனக்கு பின்னால் அவதரிக்க போகும் ஆழ்வார்களையும் எழுப்புவதாக சொல்வாய்வ இந்த பாசுரத்தின் மூலமா. பகவான் முதலாக எம்பெருமானார் வரை எழுப்புவதாகவும் சொல்வார். 10 இந்திரியங்களை 10 கரங்களாலே, அதாவது 10 பாசுரங்களாலே 6 முதல் 15 வரை எழுப்புவதாகவும் சொல்வார்கள். உள்ளத்துக்கொண்டு பிரீதியோடு அனுசந்தித்து முனிவர்களும் யோகிகளும், அதாவது சிஷ்யர்கள் மெல்ல எழுந்து அவசரப்படாமல் நிதானமாக ஆச்சாரியனுக்கு பிரணாமங்களை சொல்லி அஞ்ஞானத்தை அகற்று என்று ஆச்சாரியன் தனியனை உறக்கச் சொல்லும் போது பிறந்த கோஷம் சப்தம் உள்ளத்தை குளிர்விக்கிறது அப்படின்னு சொல்வா. சிஷ்யர்கள் அவசரப்படாம நிதானமா ஆச்சாரியன் போய் அவனை சேவிச்சு விட்டு என்னுடைய அஞ்ஞானத்தை அகற்றுன்னு சொல்லிவிட்டு ஆச்சாரியனுடைய தனியனை உறக்க சொல்ற அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இது உண்டு. இந்த 6வது பாசுரம் பெரியாழ்வாரை எழுப்புறதா சொல்வா. இது ஆண்டாளுடைய திருத்தகப்பனார்
இந்த 6வது பாசுரம் சேர தேசத்தில் உள்ள திருவன்வண்டூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான் ஸ்ரீ கமலவல் விநாயகா சமேத ஸ்ரீ கமலநாத பரபிரம்மணே நமஹ. இந்த 6 பாசுரத்தோட இன்னைக்கு நாம முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து நாம அடுத்த இதுல 7வது பாசுரத்துல பார்ப்போம்.